ஐடென்டி விச் இஸ் யூஸ்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன். நம்ம யூசர் நேம் பாஸ்வேர்டு ஆர் நீங்கள் ஆஃபீஸில் வியர் பண்ணக்கூடிய டேக் இருக்கு இல்லைங்களா, ஐடி கார்டுன்னு சொல்கிறோம்ல, அந்த ஐடென்டி அது எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? ஆத்தென்டிகேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஸோ இப்போ நீங்கள் ஐடென்டி கார்டை எடுத்துகிட்டு நீங்கள் உங்களுடைய ஆஃபீஸ் ப்ரெமைசஸ்குள்ளே போயிட்டீங்க அப்படின்னா, தட் டசன்ட் மீன் நீங்கள் எல்லா ரூம்ஸ்குள்ளேயும் எல்லா பர்டிகுலர் க்ளோஸ்டு ரூம்ஸ்குள்ளேயும் போக முடியுன்றது கிடையாது. ஸோ உங்களுக்கு ஆத்தரைசேஷன் வேணும். அதுக்கு வந்து செக்யூரிட்டி டீம் என்ன பண்ணுவாங்க? பெர்மிஷன் கொடுப்பாங்க. ஸோ உங்களுடைய ரோல் என்ன? நீங்கள் டேட்டா சென்டர் டீமில் இருக்கீங்களா, இல்லை வந்து சப்போர்ட் டெஸ்கில் இருக்கீங்களா, உங்கள் ரோல் என்னன்றதை பேஸ் பண்ணி உங்களுக்கு வந்து எந்தெந்த பர்டிகுலர் கேம்பஸ்க்குள்ள என்னென்ன ரூம்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம், என்னென்ன எக்யூப்மெண்ட்ஸ் ஆக்சஸ் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஆக்சஸ் கொடுப்பாங்க உங்களுக்கு. ஸோ அதுதான் வந்து உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ ஐடின்றது இட்ஸ் ஜஸ்ட் ஃபார் ஆத்தென்டிகேஷன். உங்ககிட்ட ஐடி கார்டு இருக்கு, ஸோ யூ ஆர் எம்ப்ளாயி ஆஃப் திஸ் கம்பெனி. அதனால தட் டசன்ட் மீன் நீங்க எல்லாமே ஆக்சஸ் பண்ண முடியும், இந்த கம்பெனியில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸஸையும் உங்களால் ஆக்சஸ் பண்ண முடியும்ன்றது கிடையாது. ஸோ அப்போ உங்களுடைய ரோலுக்கு ஏற்ற மாதிரி நம்ம வந்து அந்த ஆக்சஸை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல் ஆர் ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல்னு சொல்லுவாங்க. ஸோ இது பியூர்லி ஃபார் ஆத்தரைசேஷன். செகண்ட், ரெண்டு கான்செப்ட். ஆத்தென்டிகேஷன்ன்றது ஐடென்டி யூஸ் பண்ணி ஆத்தென்டிகேட் பண்றது. ஆத்தரைசேஷன் அப்படின்றது வந்து உங்களுக்கு வந்து பெர்மிஷன்ஸ், ப்ரிவிலேஜஸ், என்னென்ன பண்ண முடியும் பண்ண முடியாது அப்படின்றத டிஸ்டிங்யூஷ் பண்றது. ஆக்சஸை வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்றது, ஆக்சஸ் கண்ட்ரோல். என்ன லெவல் ஆஃப் ஆக்சஸ் வந்து ஆத்தரைசேஷன்ல டிசைட் ஆகும். ஸோ பெர்மிஷன்ஸ் or let's say privileges or let's say role based access control. So whoன்றது ஆத்தென்டிகேஷனுக்கு யூஸ் ஆகக்கூடிய விஷயம். ஐடென்டி, வாட் லெவல் ஆஃப் ஆக்சஸ், என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பர்ஃபார்ம் பண்ண முடியும், வாட் ஆக்டிவிட்டீஸ் யூ கேன் பர்ஃபார்ம். based on your role or responsibility in your organization நீங்கள் என்னென்ன பண்ண முடியும் அப்படின்ட்டு. ஸோ ஆர்பேக்ல வந்து பார்த்தீங்கன்னா இந்த 3 விஷயங்கள் சேர்ந்து வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஹூ, வாட் அண்ட் வேர்ன்ற மாதிரி. ஸோ இப்போ இந்த லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல் அப்படின்றது எல்லா ஆர்கனைசேஷன்லையும் பேசிக்காக அவங்க ஃபாலோ பண்ணுற மாடல். ஸோ இதுக்கு வந்து ஜென்ரலாக ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பெரிய என்டர்பிரைஸ் ஆர்கனைசேஷனில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ராசி மேட்ரிக்ஸ் வந்து கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அது ஆர்ஏசிஐ மேட்ரிக்ஸ் ஆர் ஆர்ஏஎஸ்சிஐ மேட்ரிக்ஸ்னு சொல்லுவாங்க. ஸோ யார் யார் எந்த ஒர்க்குக்கு வந்து ரெஸ்பான்சிபிள், யாரை வந்து எதுக்கு வந்து அக்னாலேஜ் பண்ணணும், என்னென்ன விஷயத்துக்கு யாரை கன்சல்ட் பண்ணணும். இப்போ நம்ம ஒரு சேஞ்ச் பண்ணுறோம் அப்படின்னா எந்தெந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்லாம் நம்ம இந்த இதை பற்றி இன்ஃபார்ம் பண்ணணும், எந்தெந்த டீம், எந்தெந்த பீப்புள், யாருக்கெல்லாம் வந்து இந்த விஷயத்தை வந்து நம்ம பாஸ் ஆன் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம சொல்கிறோம். எஸ்ன்றது சப்போர்ட்டிவ், சம்டைம்ஸ் வந்து அடிஷ்னல் நீடுக்கு ஏற்ற மாதிரி அந்த ராசி மேட்ரிக்ஸில் வந்து ஆர்ஏஎஸ்சிஐ இருக்கும், இல்லாட்டி இந்த 4 விஷயங்கள் மட்டும் மோஸ்ட்டாக இருக்கும் ராசி மேட்ரிக்ஸ் அப்படின்ட்டு. ஸோ இப்போ ஒரு டாஸ்க் இருக்குது, இப்போ வந்து ஒரு விஎம் வந்து நம்ம ரீஸ்டார்ட் பண்ணணும், இல்லை விஎம் டெலிட் பண்ணணும், விஎம் கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இது யார் ரெஸ்பான்சிபிளா? அஷ்யூர் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரெஸ்பான்சிபிளா, இல்லை டெவாப்ஸ் டீம் ரெஸ்பான்சிபிளா, இல்லை யார் இதுக்கு ரெஸ்பான்சிபிள்? ஒரு டேட்டா பேஸில் வந்து கான்ஃபிகரேஷன் மாற்றணும் அப்படின்னா இதுக்கு வந்து கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம் பண்ணுவாங்களா, இல்லை டேட்டா பேஸ் சப்போர்ட் டீம் பண்ணுவாங்களா? நெட்ஒர்க்கில் வந்து கனெக்டிவிட்டியை வந்து டெஸ்ட் பண்ணுறது வந்து யார் ஹேண்டில் பண்ணுவாங்க? ஸோ அந்த மாதிரி ஒரு செட் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ், டாஸ்க், அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனில் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ், அந்த ராசி மேட்ரிக்ஸ் வந்து டிஃபைன் பண்ணுவாங்க. ஸோ இப்போ இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸை பேஸ் பண்ணி தான் இந்த ஆர்பேக், இந்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலை நம்ம டிஃபைன் பண்ணுவோம். ஸோ யார் வந்து விபிஎன் சர்க்கியூட்டை வந்து மாடிஃபை பண்ணுவாங்க, யார் ஸ்டோரேஜை வந்து கிரியேட் பண்ணுவாங்க, யார் விஎம் வந்து மாடிஃபை பண்ணுவாங்க. ஸோ ஹூ டஸ் வாட், ஹூ கேன் ஹெல்ப் வித் பர்டிகுலர் டாஸ்க் அப்படின்றதெல்லாம் பேஸ் பண்ணி தான் இந்த ராசி மேட்ரிக்ஸ் ஆர் ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ இதில் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டாஸ்க் 1, டாஸ்க் 2 அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி மேட்ரிக்ஸில் கிரியேட் பண்ணிட்டு எந்தெந்த டாஸ்க்கு வந்து யார் ரெஸ்பான்சிபிள், இந்த இடத்துல வந்து உங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா அந்த ராசி மேட்ரிக்ஸ் மேலே வந்து டீம்லாம் இருக்கும். ஸோ கிளவுட் ஆப்ஸ் டீம், டேட்டாபேஸ் டீம், அண்ட் லெட்ஸ் சே ஆப்ஸ் டெவலப்மெண்ட் டீம், அண்ட் நெட்ஒர்க் டீம், செக்யூரிட்டி டீம். ஸோ இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் டீம் இருக்கும். இப்போ வந்து டாஸ்க் 1 லெட்ஸே வந்து விஎம் வந்து கிரியேட் பண்ணுறதுன்னா இவங்க தான் ரெஸ்பான்சிபிள். யார்கிட்டலாம் கன்சல்ட் பண்ணணும், செக்யூரிட்டி டீம்கிட்ட கன்சல்ட் பண்ணணும், அண்ட் நெட்ஒர்க் டீம்கிட்டையும் கன்சல்ட் பண்ணணும். அந்த மாதிரி யார் யார்கிட்ட கன்சல்ட் பண்ணணும். ஸோ இது யார் யாருக்கெல்லாம் இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்றது அந்த ஸ்டேக் ஹோல்டர்ஸ்க்குலாம் வந்து நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். மற்ற இது எக்ஸாம்பிள் அது யார் வேணா இருக்கலாம், கஸ்டமர் ஆர் அக்கௌண்ட் டீம், அவங்களுக்குலாம் நம்ம இன்ஃபர்மேஷன் கொடுக்கணும். ஸோ இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குமே வந்து பார்த்தீங்கன்னா யார் ரெஸ்பான்சிபிள், யாரை கன்சல்ட் பண்ணணும், யாரை இன்ஃபார்ம் பண்ணணும், இதுக்கு வந்து யார் வந்து அக்கௌண்டபிள் அப்படின்றதுலாம் நம்ம இது பண்ணுவோம். ஸோ அக்னாலஜ் ஆர் அக்கௌண்டபிள் A, responsible or consulted C, informed I.
ஓகே, இதுதான் RACI அப்படின்னு சொல்றோம் மேட்ரிக்ஸ்ல. ஓகே, இந்த மாதிரி ஒரு டாஸ்க்குமே வந்து என்னென்ன சேஞ்சஸ், இப்போ ஒரு நெட்வொர்க் செக்யூரிட்டி குரூப் இருக்கு அப்படின்னா அது எப்படி யார் ஹேண்டில் பண்ணுவாங்க, இது யாரெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணணும் என்னன்றது அதில் அந்த கம்ப்ளீட் இதில் இருக்கும். ஸோ சேஞ்சஸ் எல்லாமே ஜென்ரலா இப்போ ஒரு பர்மிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அது வந்து ஒரு 3 விஷயத்தை சரௌண்ட் பண்ணி தான் வந்து பர்மிஷன் அப்படின்றது ஒர்க் ஆகும். ஸோ நீங்கள் வந்து லினக்ஸ் பேக்ரவுண்டு, விண்டோஸ் பேக்ரவுண்டு எதுலேருந்து வந்தாலுமே இப்போ பர்மிஷன்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ லெட்ஸ் லினக்ஸ் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் ரீடு, ரைட்டு, எக்ஸிக்யூட் அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ இது 3மே கொடுத்தோம் அப்படின்னா ஃபுல் கண்ட்ரோல் கொடுத்த மாதிரி. இதே நீங்கள் விண்டோஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா விண்டோஸில் வந்து ரீட் இருக்கும், மாடிஃபை இருக்கும் அண்ட் ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். இந்த மாதிரி இது வந்து 3ம் பேஸ். இது தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்கும், எக்ஸ்ட்ரா சப் கிளாசிஃபிகேஷன்ஸ், கேட்டகரைசேஷன்லாம் இருக்கும். பட் ஜென்ரலாக வந்து இந்த 3 தான் இருக்கும். இப்போ கிளவுடில் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இப்போ அஜூர் கிளவுடில் வந்து 3 பேஸ் இருக்கும். உங்களுக்கு வந்து ரீடர், கான்ட்ரிபியூட்டர் அண்ட் ஓனர், 3 இது பேஸாக இருக்கும். இது வந்து எல்லா ரிசோர்ஸ்லையும் எல்லா பர்டிகுலர் அஜூரில் கிரியேட் பண்ணக்கூடிய என்டிட்டிஸ், அந்த கான்ஃபிகரேஷன் ஐட்டம்ஸ், ரிசோர்ஸ் எல்லாத்துக்குமே சர்வீஸில் வந்து இந்த 3 ஆப்ஷன் பேசிக்காக இருக்கும். ஸோ இதை தாண்டி வந்து நம்ம வந்து அதை வந்து கஸ்டமைஸ் பண்ணலாம். இந்த காம்பினேஷனில் தான் வரும். இந்த ரீட் ரைட் காம்பினேஷன் ஆர் இதில் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து டெலிஷன் ரைட்ஸ் வேணுமா, இல்லை வந்து மாடிஃபிகேஷன் ரைட்ஸ் கொடுக்கணுமா. ஸோ அந்த மாதிரி நீங்கள் வந்து அதுக்குள்ள சப் ஆப்ஷன்ஸ் போயிட்டே இருக்கலாம். ஸோ பட் ஆனால் வந்து பர்மிஷன்ஸ் வந்து இந்த 3 பேஸ் கான்செப்ட்ஸை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ஹூன்றது வந்து இங்கே ஸ்டார்ட் ஆகும். ஹூன்றது ஐடென்டி, யார் யாருக்கெல்லாம் வந்து நம்ம ஆக்சஸ் கொடுக்க போகிறோம். ஐடென்டின்றது எனிதிங் தட் குட் பி ஆத்தென்டிகேட்டட் அப்படின்னு நான் அன்னைக்கு சொல்லியிருந்தேன். ஸோ அது வந்து யூசர் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஆர் சர்வீஸ் அக்கௌண்ட்டாக இருக்கலாம், ஆர் இட் கேன் பி அ மேனேஜ்ட் ஐடென்டிட்டியாக இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி வந்து இட் கேன் பி எனி ஐடென்டி தட் குட் பி ஆத்தென்டிகேட்டட். ஹூன்றது செக்யூரிட்டி பிரின்சிபல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ எனி பிரின்சிபல் தட் குட் பி ஆத்தென்டிகேட்டட் அஸ் அ ஐடென்டி. அந்த ஐடென்டின்றது இங்கே ஹூ, யாரை ரெப்ரசென்ட் பண்ணுறது. ஒரு டீமுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா, ஒரு இண்டிவிஜுவலுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களா, இல்லை ஒரு அப்ளிகேஷன் அக்கௌண்ட், ஒரு சர்வீஸ் அக்கௌண்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்குறீங்களான்றது ஃபர்ஸ்ட் ஹூ. செகண்ட் திங் வந்து வாட், என்னென்ன பர்மிஷன்ஸ் அவங்க வந்து கொடுக்கணும், அவங்களுடைய ரோல், அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்னென்ன, அதுக்கு வந்து ரோல் டெஃபினேஷன் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஸோ இந்த ரோல் டெஃபினேஷன் அப்படின்றது அவங்களுடைய ரோல் என்ன, அவங்களுடைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் என்ன, அவங்க என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது. ஸோ இதை வந்து 2 விதமாக வந்து மைக்ரோசாஃப்ட் அஜூரில் சொல்கிறாங்க. ஆக்ஷன்ஸ் அப்படின்னா என்னென்ன பண்ண முடியும், நாட் ஆக்ஷன்ஸ் வந்து இப்போ ஒரு சில எக்ஸாம்பிளுக்கு வந்து கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸில் வந்து ஒரு சில விஷயங்களை வந்து நான் பண்ணக்கூடாதுன்னு நான் நினைக்கிறேன் அந்த இண்டிவிஜுவல் அப்படின்னா அந்த கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் கொடுத்துட்டு அதில் வந்து அவர் எது எது பண்ணக்கூடாதுன்றது நீங்கள் நாட் ஆக்ஷன்ஸ் கேட்டகரியில் கொடுத்துடலாம். ஸோ இது நாட் ஆக்ஷன்ஸ்ன்றது எக்ஸாக்டாக டினை கிடையாது. பட் அந்த ரோலில் அவர் எது எதெல்லாம் பண்ணக்கூடாது, அவரை வந்து இதெல்லாம் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த எக்ஸ்க்ளூஷன்ஸ் வந்து நாட் ஆக்ஷன்ஸ்னு கொடுக்கலாம் இங்கே அஜூர் கிளவுட்ல. ஸோ அதே மாதிரி எந்தெந்த லெவலில் கொடுக்க போறீங்க, வேர் இங்கே மைக்ரோசாஃப்டுடைய லாஜிக்கல் ஹையரார்கி என்னது, மேனேஜ்மெண்ட் குரூப், சப்ஸ்கிரிப்ஷன், சப்ஸ்கிரிப்ஷனுக்குள்ள ரிசோர்ஸ் குரூப், அதுக்குள்ள ரிசோர்சஸ். ஸோ இதில் வந்து எந்த லெவலில் வேணால் நீங்கள் கொடுக்கலாம். வேறுன்றது எந்த லெவலில், எந்த லேயரில் வந்து நீங்கள் வந்து அவங்களுக்கு பர்மிஷன் எனேபிள் பண்ண போறீங்க அப்படின்றது தான் இங்கே நம்ம வேர் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதான் வந்து அட் ஹை லெவல் வந்து 3 கன்ஸ்ட்ரக்டாக நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸோ மைக்ரோசாஃப்ட்ல வந்து ரிசோர்ஸ் கிரியேட் பண்றது ஒரு பக்கம் இருந்தாலும் 2 விதமான விஷயம். ஏதாவது ஆடியோ கேட்கலீங்களா, இல்லை யாரோ பேச ட்ரை பண்றீங்க? ஆடியோலாம் கேட்டுட்டு தான் இருக்குல்ல. அது எம்ஜின்றது என்ன? மேனேஜ்மெண்ட் குரூப் லக்ஷ்மி, நேத்து பார்த்தோம் இல்லைங்களா, அந்த ஃபர்ஸ்ட் ஹையஸ்ட் லேயர். ஹையஸ்ட் லேயர். ஓகே. சரி, சம்டைம்ஸ் வந்து நான் அப்படியே அந்த அக்ரோனிம்ஸ் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவேன். மை பேட். ஓகே. ஸோ எந்த லேயரில் வேணால் நீங்கள் அசைன் பண்ண ஆரம்பிக்கலாம். ஸோ ஜென்ரலாக நம்ம நேற்று ஒரு கான்செப்ட் பார்த்தோம், ரிசோர்ஸ் லாக் அப்படின்றது. இப்போ வந்து நம்ம ரிசோர்ஸில் வந்து பெர்மிஷன்ஸ் எப்படி எனேபிள் பண்ணுறது, எப்படி நம்ம ரிசோர்ஸஸை வந்து செக்யூர் பண்ணுறது, கண்ட்ரோல் பண்ணுறது அப்படின்றத பார்ப்போம். ஸோ ஜென்ரலாக ஒரு ஆர்கனைசேஷனுக்குள்ளே போனோம் அப்படின்னா அந்த ஆர்கனைசேஷனில் எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ் பண்ணணும். பட் அது வந்து எல்லாமே பண்ணணும் அப்படின்றது வந்து இட் இஸ் நாட் நெசசிட்டி. கரெக்டுங்களா? ஸோ அப்போ வந்து நம்ம அதுக்கான ரைட் பேலன்ஸ் வந்து ஸ்ட்ரைக் பண்ணணும். அதுதான் ஆர்பேக்கோட கான்செப்ட். அட்டானமிக்கும் சென்ட்ரல் கவர்னன்ஸ்க்கும் உள்ள ஒரு ரைட் பேலன்ஸ். இப்போ சில ப்ராஜெக்ட் டீம் வந்து ஒரு ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் வர்ச்சுவல் மெஷின்ஸில், ஸ்பெசிஃபிக் செட் ஆஃப் சப்ஸ்கிரிப்ஷனில், ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸ் குரூப்பில் மட்டும் அவங்களுக்கு வந்து பர்மிஷன் இருக்கணும் வர்ச்சுவல் மெஷின் கிரியேட் பண்ணுறது அப்படின்ற மாதிரி. பட் சென்ட்ரலாக வந்து அவங்களுக்கு மேபி ரீட் ஆக்சஸ் தேவைப்படலாம். இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சென்ட்ரல் டீம் இருப்பாங்க, செக்யூரிட்டி டீம், கிளவுட் செக்யூரிட்டி டீம். அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நெட்வொர்க் செக்யூரிட்டி எல்லாமே
எல்லாமே அவங்க கண்ட்ரோல் பண்ணுவாங்க. பட் அந்த ப்ராஜெக்ட் டீம்ஸ், அந்த இன்ஜினியர்ஸ்லாம் வந்து அந்த ஸ்பெசிஃபிக் ப்ராஜெக்ட்ல, அந்த ரிசோர்ஸ் குரூப்ல, அந்த சப்ஸ்கிரிப்ஷன்ல மட்டும் அவங்களுக்கு வந்து பர்மிஷன்ஸ் கொடுப்போம். ஸோ மெயினா விஷயம் என்ன அப்படின்னா, லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல் ஒரு பக்கம் இருந்தாலுமே இந்த மாடல் வந்து ரொம்ப முக்கியம். ஸோ ஏன்னா கிளவுட்ல வந்து நிறைய பேர் நம்ம ஆட் பண்ணுவோம், கான்ட்ராக்டர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, கன்சல்டன்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, பார்ட்னர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க, எம்ப்ளாயிஸே வந்து சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா எம்ப்ளாயி கம்பெனி விட்டு போயிடுவாங்க. ஸோ நீங்கள் உங்களுடைய கோர் சிஸ்டம்லலாம் வந்து ரிமூவ் பண்ணிடுவீங்க, லைக் ஒர்க் டேலியோ உங்களுடைய டைம் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம்லையோ அங்கெல்லாம் ரிமூவ் பண்ணிடுவீங்க. பட் கிளவுட்ல வந்து சம்டைம்ஸ் வந்து ஆக்சஸ் அப்படியே இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்கு. ஸோ அதனால வந்து அந்த மெத்தடையும் நம்ம வந்து ப்ராப்பராக வந்து கண்ட்ரோல் பண்ணணும். ஸோ என்ட்ரா ஐடியில் வந்து அதுக்கான ப்ரொவிஷன்ஸ் இருக்கு. நம்ம அந்த செஷன் பார்க்கும்போதே நமக்கு வந்து ஆக்சஸை வந்து அப்பப்போ வேலிடேட் பண்ணுறதுக்கு ஆக்சஸ் ரிவ்யூஸ்னே ஒரு ஆப்ஷன் இருக்கு. ஸோ அவங்க வந்து ஆக்சஸ் பண்ணிட்டே இருக்கிறாங்களா, லாஸ்ட் 30 days ஆக்சஸ் பண்ணலையா, 60 days ஆக்சஸ் பண்ணலையா, எம்ப்ளாயி ஆக்டிவா இருக்கிறாங்களா. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஆக்சஸ் ரிவ்யூஸ்லாம் பண்ணலாம். பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கரெக்டாக அவங்களுக்கு என்ன ரோல் வேணுமோ அதை வந்து நம்ம மேண்டேட்டரியாக இங்கே கொடுக்கணும். ஸோ அதுதான் வந்து இங்கே லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடல்னு ஒன்று சொல்கிறோம். அதே மாதிரி என்ன ரோலோ அந்த ரோலுக்கு ஏற்ற மாதிரி we need to give them the appropriate permission. ஸோ appropriate லெவலில் appropriate permission அவங்களுக்கு வந்து அந்த ப்ராஜெக்டில் மட்டும் ஆர் அந்த பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப்பில் மட்டும் அந்த பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷனில் மட்டும் பெர்மிஷன்ஸ் கொடுக்குறன்ற மாதிரி நம்ம we have to handle it. ஸோ 3 விஷயம் சொன்னேன், who what where அப்படின்ட்டு. ஸோ whoன்றது இந்த ஆத்தரைசேஷன் சிஸ்டம்ல ஐடென்டிக்கு எந்த ஐடென்டிக்கு நம்ம பெர்மிஷன் கொடுக்க போறோம். ஸோ ஜென்ரலாக ஐடென்டின்றது வந்து பர்மிஷன்ஸ் எப்பயுமே வந்து ஒரு இண்டிவிஜுவல் யூசருக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா இட் இஸ் கோயிங் டு பி சேலஞ்சிங். ஜென்ரலாக குரூப்புக்கு தான் கொடுப்பாங்க. ஸோ வந்து எந்த குரூப்புக்கு வந்து நம்ம என்ன பெர்மிஷன் கொடுக்க போறோம் அண்ட் என்ன டெஃபினேஷன் வந்து ரோல்ஸ்க்கு வந்து அசைன் பண்றோம். அந்த ரோல் டெஃபினேஷன் அப்படின்றது வந்து இப்போ டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னா அவங்க வந்து டேட்டா பேஸ்ல இருக்கக்கூடிய அந்த மைக்ரோசாஃப்டோட எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், அஜூர் எஸ்கியூஎல் டேட்டா பேஸ், அஜூர் மேனேஜ் இன்ஸ்டன்ஸ் இதெல்லாம் அவங்க மேனேஜ் பண்றாங்க டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர். ஒரு சர்வீஸ் டெஸ்க்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து என்ட்ரா ஐடியில் வந்து பெர்மிஷன் கொடுக்கறது. அண்ட் ஒரு அஜூருடைய கிளவுட் ஆப்ரேஷன்ஸ் டீம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து கம்ப்ளீட்டா வர்ச்சுவல் மெஷின், ஸ்டோரேஜ் அது எல்லாத்துக்குமே ஆக்சஸ் கொடுக்குறது. இந்த மாதிரி அந்த பர்டிகுலர் ஆர்கனைசேஷன்ல என்ன ரோல் பிளே பண்றாங்களோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம டெஃபினேஷன், ரோல் டெஃபினேஷன் பண்ணிட்டு அதை வந்து நம்ம எந்த லெவல்ல வந்து அந்த டெஃபினேஷனை வந்து இது பண்றோம், மேனேஜ்மெண்ட் குரூப்லயா, சப்ஸ்கிரிப்ஷன்லயா, ரிசோர்ஸ் குரூப்லயா, ரிசோர்ஸ்லயா, அதை நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ப்ராக்டிக்கலா நம்ம பார்க்கும்போது நிறைய டிஃப்ரெண்ட் ரோல் இருக்கும் ஆர்கனைசேஷன்ல, ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் ரோல் இருக்கும். பேக்கப் ஆப்ரேட்டர், டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், செக்யூரிட்டி ரீடர், செக்யூரிட்டி ஓனர், யூசர் ஆக்சஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர், டொமைன் நேம் அட்மினிஸ்ட்ரேட்டர், இந்த மாதிரி பிளென்டி ஆஃப் பில்ட்-இன் ரோல்ஸ் இருக்கும். நீங்களும் கஸ்டமாகவும் போயிட்டு உங்களுக்கு ஆர்கனைசேஷன்ல வந்து கஸ்டமைஸ்ட் ரோல் கிரியேட் பண்ணாலும் அதை கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ இது 3 தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலில் நம்ம பண்ணக்கூடிய விஷயம். இப்போ ஜென்ரலாக லெட்ஸே நான் ஒரு பர்டிகுலர் ரோல் டெஃபினேஷன் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நீங்கள் அதை வந்து எங்கே வேணால் போய் கிரியேட் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வெப் சர்வர் இதுலேயும் கிரியேட் பண்ணலாம். இல்லை நான் வந்து ஒரு பர்டிகுலர் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் போனேன் அப்படின்னா அங்கேயும் நான் கிரியேட் பண்ணலாம். ஸோ இதை கிரியேட் பண்ணுறதுக்கான இடம் எங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா லெஃப்ட் சைடில் வந்து ஆக்சஸ் கண்ட்ரோல்னு இருக்கும், ஐஏஎம்னு இருக்கும். ஸோ இந்த இடத்துல தான் வந்து நீங்கள் இந்த ஹூ வாட் வேர் வந்து ஹேண்டில் பண்ணுவீங்க. ஸோ ஆக்சஸ் கண்ட்ரோல் ப்ராக்கெட்ல ஐஏஎம்னு இருக்கும். ஸோ இது வந்து அஜூர் லெவலில் நம்ம பண்ணுறது. இதை நீங்கள் என்ட்ரா லெவலில் பண்ணீங்க அப்படின்னா இட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் அஜூர், மைக்ரோசாஃப்ட் 365, டைனமிக்ஸ், இன்டியூன், அந்த மாதிரி மைக்ரோசாஃப்டோடைய ஆன்லைன் சர்வீசஸ் எல்லாத்துக்குமே நீங்கள் கண்ட்ரோல் பண்ணுறது அஜூர், சாரி மைக்ரோசாஃப்ட் 365 லெவல், மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடி லெவலில் பண்ணலாம். ஸோ எம்எஸ் என்ட்ரா ஐடியில் இருக்கக்கூடிய ரோல்ஸ் எல்லாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா இட் வில் பி அக்ராஸ் ஆல் மைக்ரோசாஃப்ட் சர்வீசஸ் இன்க்ளூடிங் அஜூர். ஓகே, ஸோ வேறஸ் நம்ம வந்து அஜூர்ல கிரியேட் பண்ணக்கூடிய ஆர்பேக் ரோல்ஸ் வந்து ஸ்பெசிஃபிக் டு அஜூர். ஓகே, ஸோ 2 விதமான ரோல்ஸ் இருக்கு. ஸோ மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில் இருக்க ரோல்ஸ் வந்து இட் நீட் நாட் நெசசரிலி பி எ அஜூர் ஸ்பெசிஃபிக் ரோல். அதில் வந்து ஷேர் பாயிண்ட் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், டீம்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும், இன்டியூன் அட்மினிஸ்ட்ரேட்டர் இருக்கும். ஸோ அந்த மாதிரி அங்கே நிறைய ரோல்ஸ் இருக்கும் மைக்ரோசாஃப்ட் என்ட்ரா ஐடியில். வேற அஜூரோடைய கன்சோல்குள்ளே வந்துட்டீங்க அப்படின்னா அஜூருக்கு ஸ்பெசிஃபிக்காக தேவையான இந்த ரோலுக்கு தேவையான ரோல்ஸ் மட்டும் தான் இங்கே இருக்கும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இங்கே ஆக்சஸ் கண்ட்ரோல் ஐஏஎம்ன்றது அஜூரோட ஸ்பெசிஃபிக் ஆக்சஸை ஹேண்டில் பண்ணுற ஒரு இடம். இப்போ எப்படி ஏடபிள்யூஎஸ்ல ஐஏஎம்மையும் நீங்கள் அஜூரோடைய என்ட்ராவையும் சில பேர் கம்பேர் பண்ணி கொஸ்டின் கேட்டுட்டு இருந்தீங்கல்ல. ஸோ இப்போ நீங்கள் ஒரு அக்கௌண்ட் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுக்குள்ள ஒரு ஐஏஎம் இருக்கும் ஏடபிள்யூஎஸ்ல. இங்கே அதே மாதிரி தான், இங்கே ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணிட்டோம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனில் இங்கே ஒரு ஐஏஎம் இருக்கும். ஸோ இதையும் அதையும் தான் நீங்கள் கம்பேர் பண்ணணும் அட் வெரி ஹை லெவல். ஸோ இங்கேயும் அதே மாதிரி ஸ்பெசிஃபிக் லிமிட்டட் விஷயங்கள் தான் அங்கே பண்ண முடியும். அஜூர் ஸ்பெசிஃபிக்காக வந்து என்னென்ன ஆக்டிவிட்டீஸ் பண்ணலாம். இப்போ லெட்ஸே வந்து நான் வந்து ஒரு ரோல் புதுசாக கிரியேட் பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல போயிட்டு நீங்கள் ஒரு கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணலாம். இல்லை ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ரோலை வந்து நம்ம அசைன் பண்ணனாலும் அசைன் பண்ணலாம். அண்ட் இந்த இடத்துல தான் வந்து
எந்த லெவலில் அசைன் பண்ணணும் என்னன்றதை வந்து நீங்கள் இது பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து லெட்ஸ் சே நான் I'll go and create a group. ஆல்ரெடி நம்ம ஐடென்டிஸ் இதில் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இதில் தான் கிரியேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஐ திங்க் பல்க் இம்போர்ட் பண்ணி ஒரு ஐடி கூட நம்ம லாகின் பண்ணி வச்சுருந்தோம். மேபி அதை நம்ம சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ இதில் சில ஐடிஸ்லாம் நம்ம ஆல்ரெடி கிரியேட் பண்ணியிருக்கோம். லெட்ஸ் சே ஒரு புது ஐடி ஒன்று கிரியேட் பண்ணிப்போம் ஒரு டெம்பரரியாக. லெட்ஸ் சே டிபி அட்மின் 1ன்னு ஒன்று எடுத்துப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. காப்பி பண்ணிக்கிறேன். இல்லாட்டி ஆல்ரெடி நம்ம கிரியேட் பண்ணதே அந்த அருள் அக்கௌண்ட்டாக இது ஒரு அக்கௌண்ட் நம்ம கிரியேட் பண்ணியிருந்தோம். அதுக்கு கிரெடென்ஷியல் இருந்தது அப்படின்னா தென் we can use that. Fine. ஓகே ஃபைன். அது வந்து ஐ திங்க் we have என்னோட மொபைலில் பார்க்குறேன். ஐ திங்க் ஆத்தென்டிகேட்டரில் வந்து எந்த ஐடின்றதை வந்து ஆட் பண்ணேன் நான். ஸோ அந்த ஐடி கூட யூஸ் பண்ணி டெமோக்கு யூஸ் பண்ணிக்கலாம். Give me a second. அருள் தான். ஓகே, ஸோ நான் பாஸ்வேர்ட் நான் இல்லை, பட் பாஸ்வேர்ட் நம்ம ரீசெட் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இப்போ குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே குரூப் செக்யூரிட்டி குரூப். லெட்ஸ் சே வெப் அட்மின்ஸ்னு ஒரு குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இவங்களாம் வந்து வெப் அப்ளிகேஷன் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த குரூப்பில் வந்து ஐம் ஜஸ்ட் ஆடிங் சம் பீப்புள், மெம்பர்ஸ் ஆட் பண்ணுறேன். ஸோ இது யார் வந்து இந்த வெப் அப்ளிகேஷன் டீமுக்கு யார் லீடோ மேனேஜரோ அவங்கள வந்து நம்ம ஓனராக இங்கே அசைன் பண்ணிக்கலாம். ஸோ லெட்ஸ் சே நான் என்னோட ஐடியை வந்து இப்போதைக்கு நான் இதில் ஆட் பண்ணுறேன். அண்ட் ஈவன் ஓகே அருள் ஐடியா லேட்டராக ஆட் பண்ணலாம். அண்ட் அதே மாதிரி இன்னொரு குரூப் ஒன்று கிரியேட் பண்ணிப்போம். லெட்ஸ் சே இது வந்து ஒரு டிபி அட்மின்ஸ் டேட்டாபேஸ் அட்மின் பண்ணுற ஒரு டீம், டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ். ஸோ அவங்களுக்கு வந்து ரோல் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இப்போதைக்கு நான் வந்து எந்த ஒரு மெம்பர்ஷிப்பும் யாரையும் ஆட் பண்ணல. நான் அதை வந்து ஃபியூச்சரில் வந்து இங்கே வந்து சேஞ்ச் பண்ணுறேன் மெம்பர்ஸை. ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரிப்ஷனில் போயிட்டு நான் வந்து பெர்மிஷன் எப்படி கொடுக்குறது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ நம்ம ஐஏஎம் கன்சோலில் போயிட்டு இந்த ஆப்ஷனில் போயிட்டு யூ கேன் கோ அண்ட் டூ அ ரோல் அசைன்மெண்ட். இப்போ இதில் வந்து என்ன மாதிரியான பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்றது இருக்கு. ஸோ லெட்ஸ் சே நான் ஆட் ரோல் அசைன்மெண்ட் கிளிக் பண்ணோம் அப்படின்னா யாருக்கு அசைன் பண்ண போறீங்கன்றத ஃபர்ஸ்ட் ஸ்க்ரீனில் இருக்கும். ஸோ வாட். ஸோ இப்போ இதில் வந்து இதில் நான் டிஃபால்ட்டாக 3 ரோல் இருக்கும்னு சொன்னேன். ஸோ இப்போ அந்த டிஃபால்ட் ரோலை பார்க்கறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோலில் போனீங்க அப்படின்னா இந்த பில்ட் இன் டிஃபால்ட் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபர்ஸ்ட் 3 சொன்னேன் இல்லைங்களா, ஓனர், கான்ட்ரிபியூட்டர் அண்ட் ரீடர். அந்த 3 வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஜென்ரல் ஒன். ஸோ அது வந்து எல்லா லேயர்லையுமே இருக்கும் இந்த டிஃபால்ட் அந்த 3 விஷயங்கள். ஸோ ரீடர்னு ஒன்று இருக்கும், அதுவும் வந்து டிஃபால்ட் ஜென்ரல் கேட்டகரியில் தான் வரும். பட் அது வந்து பார்த்தீங்கன்னா ரீடர்ன்றது வந்து ப்ரிவிலேஜ்டு கிடையாது. ஏன்னா ப்ரிவிலேஜ்டுனா என்ன, ஒரு அதிகமான பர்மிஷன் இருக்கிறதா நம்ம ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் ரோல்னு சொல்லுவோம். ஸோ அதனால ரீடர் வந்து இங்கே இருக்கும் உங்களுக்கு. ஸோ இங்கே ரீடர் இங்கே இருக்கு பாருங்க. ஸோ ரீடருமே வந்து பில்ட் இன் ஜென்ரல் கேட்டகரி தான், அது எல்லா இடத்துலையுமே வரும் தான். பட் வந்து அது வந்து ரீடர்ன்றது ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் கிடையாது. அவங்களால பார்க்க முடியும், அவங்களால எதுவும் சேஞ்ச் பண்றதோ இல்லை டெலிட் பண்றதோ மாடிஃபை பண்றதோ பண்ண முடியாது. பட் ஓனரும் கான்ட்ரிபியூட்டரும் வந்து பார்த்தீங்கன்னா தே கேன் மேக் சேஞ்சஸ், தே ஹேவ் சம் ஆக்சஸ். ஸோ அவங்களால மேனேஜ் பண்ண முடியும். அதனால தான் அது ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் கேட்டகரியில் வருது. ஸோ எதெல்லாம் வந்து ப்ரிவிலேஜ்டு கேட்டகரியில் வருதோ இதுதான் நம்ம பிம் வழியாக நம்ம ஹேண்டில் பண்ணுவோம். ப்ரிவிலேஜ் ஐடென்டிட்டி மேனேஜ்மெண்ட் வழியா இந்த ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர்ஸ் ரோலை தான் வந்து எப்பப்போ யூஸ் பண்ணலாம் எப்பப்போ யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை பிம் வழியாக கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இந்த வீக்கெண்டில் வந்து இந்த ஆக்டிவிட்டி இருக்கு அப்படின்னா அப்போ மட்டும் அந்த ரோலை வந்து அவங்களுக்கு எனேபிள் பண்ணி கொடுப்பாங்க. இந்த ப்ரிவிலேஜ் பேர்லேயே இருக்கு. ப்ரிவிலேஜ்னா அதிகமான பர்மிஷன், தே கேன் மாடிஃபை, தே கேன் கண்ட்ரோல், தே கேன் மேனேஜ், தே கேன் டெலிட் அப்படின்றத தான் ப்ரிவிலேஜ்னு சொல்லுவோம். பட் இங்கே டிஃபால்ட்டாக வந்து ரீடர், ஓனர் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் இந்த 3மே வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட் கேட்டகரி பில்ட் இன் ரோல். அது எல்லா லேயர்லையுமே எல்லா லெவலுக்குமே இருக்கும். மேனேஜ்மெண்ட் குரூப்லேயும் இருக்கும், சப்ஸ்கிரிப்ஷன்லேயும் இருக்கும், ஈவன் ரிசோர்ஸ் குரூப் ரிசோர்ஸஸ் எல்லா லெவல்லையும் இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் அவருக்கு வந்து லெட்ஸ் சே நான் ஒரு பர்மிஷன் வந்து ரீடர் பர்மிஷனே கொடுக்கணும்னு எடுத்துக்கலாம். இது செலக்ட் பண்ணுறேன், கிளிக் ஆன் நெக்ஸ்ட். இப்போ யாருக்கு வந்து அது கொடுக்கணும், யூசருக்கும் கொடுக்கலாம், குரூப்புக்கு கொடுக்கலாம், சர்வீஸ் பிரின்சிபலுக்கும் கொடுக்கலாம். பட் ஜென்ரலாக வந்து
குரூப்புக்கு தான் வந்து கொடுப்பாங்க ரியல் டைமில். அது ஒரு யூஸராக இருந்தாலும் 2 யூஸராக இருந்தாலும் 10 யூஸராக இருந்தாலும் குரூப் பேஸ்ட் மெம்பர்ஷிப் தான் ஆல்வேஸ் பெட்டர். இப்போ நான் யாருக்கு வந்து வெப் அட்மினுக்கு வந்து நான் கொடுக்குறேன்னு எடுத்துப்போம். லெட்ஸ் சே வெப் அட்மினுக்கு வந்து நான் வந்து பெர்மிஷன் கொடுக்குறேன். ஸோ வெப் அட்மின்ஸ்க்கு வந்து ரீடர் பர்மிஷன் கொடுக்குறேன் இந்த இடத்துல சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில். ஜஸ்ட் ரிவியூவிங் அண்ட் அசைனிங் இட். ஸோ ஜஸ்ட் பேசிக்காக காமிச்சிடுறேன். பட் அதுக்கப்புறம் வந்து அதுக்குள்ள இருக்க கண்டிஷன்ஸ், அதில் என்னென்ன சப் ஆப்ஷன்ஸ்லாம் இருக்குன்றதை ஒன் பை ஒன்னாக நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ அசைன் பண்ணியாச்சு. இதுதான் 3 ஸ்டெப் ஆக்சுவலாக. ஸோ ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து யாருக்கு அசைன் பண்ணுறீங்க, அந்த இண்டிவிஜுவலாக குரூப்பாக என்னன்றது ஃபர்ஸ்ட் கேட்டகரி. செகண்ட் கேட்டகரி வந்து என்ன ரோல், அவங்க வந்து என்னென்ன ஆக்டிவிட்டிஸ் பண்ணலாம், ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, பேக்கப் எடுத்து வைக்கலாமா, டேட்டா பேஸை மாடிஃபை பண்ணலாமா. அது வந்து ஆல்ரெடி நம்ம டிஃபால்ட் ரோலை வந்து பார்த்தோம். இப்போ வந்து சில டைம் வந்து நம்மளே வந்து ரோல் கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கஸ்டம் ரோல்னு சொல்லுவாங்க. இது டிஃபால்ட் ரோல் ஒரு கேட்டகரி, இன்பில்ட்டா இருக்கிற ரோல்ஸ் அது. ஸோ டிஃபால்ட்ன்றது எல்லா லேயர்ஸ்லையும் இருக்கும். இன்பில்ட்ன்றது வந்து டிஃபால்ட்டாக வர்றது அதுவுமே. அண்ட் கஸ்டம் ரோல் வந்து நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஸோ நம்ம ஆர்கனைசேஷனுக்கு கஸ்டமைஸ் பண்ணுற மாதிரி சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா L1, L2, L3 டீம்ஸ் இருப்பாங்க. லெவல் 1 டீம்ஸ் வந்து சில கம்பெனியில் வந்து வெறும் ரீட் மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். சில இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா சில ஆர்கனைசேஷனில் லெவல் 1ன்றது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா லெவல் ஆஃப் ஆக்சஸ் அதிகமாக கொடுக்க வேண்டிய சுச்சுவேஷன் இருக்கும். சில இடத்துல வந்து L2ல L3க்கு மட்டும் ஆக்சஸ் இருக்கணும், L2ல வந்து ஒரு சில இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி இருக்கும். ஸோ அது வந்து கஸ்டம் டெஃபினேஷன் இருக்கும். ஸோ அந்த கஸ்டம் டெஃபினேஷனை மீட் அவுட் பண்ணுறதுக்கு தான் கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணுவாங்க. ஸோ அதை எப்படி கிரியேட் பண்ணுவோம் அப்படின்றது இங்கே இதுதான். ஸோ ஆட்ல போயிட்டு கஸ்டம் ரோல் கொடுத்தீங்க அப்படின்னா இது நம்மளா வந்து நம்ம ஆர்கனைசேஷனுடைய ராசி மேட்ரிக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இங்கே நம்ம டிஃபைன் பண்ணிக்கலாம். லெட்ஸ் சே எனக்கு ஒரு ஃபர்ஸ்ட்லேருந்தே பண்ணலாம், இல்லை ஆல்ரெடி ஒரு ரோல் எனக்கு தெரியும், இந்த ரோலில் கிட்டத்தட்ட இருக்கு, பட் ஆனால் அதில் சின்ன சேஞ்சஸ்லாம் பண்ணணும். இப்போ எக்ஸாம்பிள் கான்ட்ரிபியூட்டர் ரோல் இருக்கு, பட் அது எல்லாமே எனக்கு வரக்கூடாது, அதில் ஒரு சில விஷயங்கள்லாம் நான் வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அப்படின்னா அதை நீங்கள் இங்கே பண்ணிக்கலாம், அதை சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதில் வந்து லெட்ஸ் சே நான் வந்து கஸ்டம் கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னே பேர் கொடுத்துக்கிறேன். ஸோ தட் இது நம்ம தான் கிரியேட் பண்ணோம் அப்படின்றதுக்கு ஐடென்டிஃபிகேஷன் வந்து சும்மா ஒரு பேர் இங்கே ஸ்டாண்ட் ஆட் பண்ணிக்கிறேன். அப்போ தான் ஈஸியாக நம்ம சர்ச் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். பட் ரியல் டைமில் இப்படிலாம் இருக்காது, பேர்லாம் இருக்காது. அவங்க ஸ்டாண்டர்ட் நேமிங் கன்வென்ஷன் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ கிளிக் நெக்ஸ்ட். இதில் என்னென்ன பர்மிஷன், இப்போ வந்து அவருக்கு இது எல்லாமே வந்து ஆக்ஷன் நாட் ஆக்ஷன் இருக்கு. ஸோ இதுதான் நான் சொன்னேன். ஸோ ஆக்ஷன்ன்றது அவரால் எல்லாமே பண்ண முடியும், பட் அதில் எதெல்லாம் பண்ண முடியாது, டெலிட் பண்ண முடியாது, ரைட் பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி இருக்கு. ஸோ கான்ட்ரிபியூட்டர் அப்படின்னும் போது யூ கேன் கோ அண்ட் கிரியேட் ரிசோர்சஸ், பட் அவரால் டெலிட்லாம் பண்ண முடியாது அப்படின்றத இங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ இன்கேஸ் எனக்கு வந்து இல்லை எனக்கு வந்து அந்த என்னோட ஆர்கனைசேஷனை பொறுத்த வரைக்கும் அவரால் கான்ஃபிகரேஷன்லாம் சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா இதை நீங்கள் டெலிட் பண்ணிடலாம். ஸோ தட் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா அவரால் வந்து சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஆட் பர்மிஷனில் போயிட்டு லெட்ஸ் சே நான் அஷூரோடைய வர்ச்சுவல் மெஷின் எடுத்துப்போம். ஐ வில் ஜஸ்ட் சே அஷூர் ஆக்டிவ் டைரக்டரியில் வந்து அவரால் வந்து ரைட் பண்ண முடியும் அப்படின்னு கொடுக்குறேன். எக்ஸ்ட்ரா ஒரு சின்ன சேஞ்சஸ் பண்ணுறேன். ஓகே, ஸோ இதில் நீங்கள் ஆட் பண்ணும்போது என்ன ஆகுனா 2 ஆப்ஷன் இருக்கும், ஆக்ஷன்ஸ் நாட் ஆக்ஷன்ஸ்னு இருக்கும். ஸோ அது வந்து ஆக்ஷன்ஸ்னா அவரால் பண்ண முடியும் அப்படின்றத நீங்கள் சொல்கிறீங்க, பண்ண முடியாது அவர் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நாட் ஆக்ஷனில் கொடுத்துடணும் பர்மிஷன் டைப். இப்போ அவரால் வந்து ரைட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் நாட் ஆக்ஷன் சொல்லி எக்ஸ்பிளிசிட்டாக கால் அவுட் பண்ணீங்க அப்படின்னா அவரால் சேஞ்ச் பண்ண முடியாது. ஸோ அது மாதிரி நீங்கள் என்னென்ன பர்மிஷன் வேணும் வேணான்றது இந்த இடத்துல டிசைட் பண்ணிட்டு நீங்கள் அதை வந்து எந்த லெவலில் பண்ணணும் அப்படின்றத சொல்லலாம். இப்போ வந்து எனக்கு என்டையர் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் இந்த விஷயம் அசைன் ஆகுது, இல்லை எனக்கு அப்படி வேண்டாம், எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு மேனேஜ்மெண்ட் குரூப்பில் பண்ணணும், இல்லை வந்து எனக்கு ஸ்பெசிஃபிக்காக வந்து மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ளே ஒரு சப்ஸ்கிரிப்ஷனில் பண்ணணும், இல்லை ஒரு ஸ்பெசிஃபிக்காக வந்து ஒரு ரிசோர்ஸ் குரூப்பில் பண்ணணும் அப்படின்னா அது நீங்கள் எந்த லெவலில் அப்ளை பண்ணணுன்றதை அப்ளை பண்ணலாம். இதுதான் வந்து வேர் அப்படின்னு நாங்கள் சொன்னது 3வது கான்செப்ட். ஸோ ஹூ வாட் வேர்ன்றது எந்த லேயரில் வந்து நீங்கள் பண்ணுற விஷயம், அந்த ரோல் வந்து அப்ளிகபிள் ஆகணும், அந்த ரோல் வந்து அசைன் பண்ணணும் அப்படின்றத நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கலாம் இந்த வேர் கேட்டகரியில். இப்போ நான் என்டையர் சப்ஸ்கிரிப்ஷனுக்கும் நான் பண்ணணும் அப்படின்னா யூ கேன் ஜஸ்ட் ஸ்டிக் வித் யுவர் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிவிட்டு இது செலக்ட் பண்ணிவிட்டு யூ கேன் செலக்ட் இட். அது எந்த லேயரில் அசைன் ஆகுதுன்றது இங்கே வந்துடும் உங்களுக்கு. ஸோ ரிவ்யூ அண்ட் கிரியேட் இந்த மாதிரி நீங்கள் கஸ்டம் ரோல் வந்து கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ டிஃபால்ட் ரோலே மோஸ்ட் ஆஃப் த சிச்சுவேஷனில் 90% ஆஃப் த சிச்சுவேஷனில் ஒர்க் அவுட் ஆகிடும். பட் சில டைம் வந்து உங்கள் ஆர்கனைசேஷனுடைய ராசி மேட்ரிக்ஸ் அலைன் பண்ணுறதுக்கு நீங்களாக போயிட்டு ஒரு சில கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணுற சிச்சுவேஷன் வரும். பட் இந்த கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணுற ஆப்ஷன் வந்து எல்லா இடத்துலையும் இருக்குமான்னு கேட்டால் சான்சஸ் வந்து நீங்கள் டபுள் செக் பண்ணுங்கள். ஏன்னா இப்போ எக்ஸாம்பிளுக்கு லெட்ஸ் சே ரிசோர்ஸ் குரூப் லெவலில் வந்து கஸ்டம் இது கிரியேட் பண்ண முடியுதான்றதை பார்க்கலாம். ஸோ முன்னாடிலாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணுறதுன்றது வந்து எல்லா இடத்துலையும் கொடுக்கல, வெறும் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் போய் கிரியேட் பண்ணும். பட் அதை அசைன் பண்ணுறது வந்து நீங்கள் எல்லா லேயர்லையும் அசைன் பண்ணலாம். ஸோ இப்போ வந்து அது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். இங்கேயும் கொடுத்துட்டாங்க இப்போ. ஸோ கஸ்டம் ரோல் வந்து யூ கேன் கிரியேட் இட் அட் சப்ஸ்கிரிப்ஷன் லெவல், ரிசோர்ஸ் குரூப் லெவல் அண்ட் ரிசோர்ஸ் லெவலையும் நீங்கள் வேலிடேட் பண்ணி பார்த்துக்குங்க. பட் இப்போதைக்கு நம்ம அசைன் பண்ணது இங்கே வந்திருக்கா அப்படின்றத செக் பண்ணுறதுக்கு நீங்கள் எப்படி பண்ணலாம் அப்படின்னா
இப்போ லெட்ஸ் சே என்னுடைய ஆக்சஸ் இப்போ நான் லாகின் பண்ணியிருக்கேன் ஸ்டான்லின்ற அக்கௌண்ட்ல எனக்கு என்ன மாதிரி ஆக்சஸ் இருக்குன்றதை நம்ம இங்கே செக் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா எனக்கு இந்த இடத்துல என்னென்ன பர்மிஷன் இருக்குன்றது தெரிஞ்சிடும். எனக்கு ஓனர் ஆக்சஸ் இருக்கா, எனக்கு ரீடர் ஆக்சஸ் இருக்கா, இது வந்து வெப் அட்மின்க்கு வந்து நான் கொடுத்தது வழியாக இன்ஹெரிட் ஆயிருக்கு. கிளியராக வந்துருச்சு பாருங்க உங்களுக்கு. ஸோ என்னால் வந்து ரீட் பண்ண முடியும். இது எந்த பர்மிஷன் வழியாக வந்திருக்கு அப்படின்னா வெப் அட்மின் அப்படின்ற பர்மிஷன் வழியாக ரீட் வந்திருக்கு. ஸோ இதில் வந்து இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் பர்மிஷன் வரும்போது என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு ஐடியில் போய் லாகின் பண்ணிட்டு அவங்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம். ஸோ லெட் மீ லாகின் வித் அருள் ஐடி. ஆல்ரெடி லாகின் பண்ணதே இருக்கான்னு தெரியல. ஓகே, நான் ஒரு நியூ இன்காக்னிட்டோ விண்டோவில் லாகின் பண்ணுறேன். பட் அதுக்கு முன்னாடி பாஸ்வேர்டை ரீசெட் பண்ணிடலாம். ஓகே, அவருக்கு செல்ஃப் சர்வீஸ் பாஸ்வேர்டு நீங்கள் எனேபிள் பண்ணணும் அப்படின்னா அங்கே போயிட்டு நீங்கள் அதை எனேபிள் பண்ணிக்கலாம். பட் இப்போதைக்கு நான் இங்கேயே நான் பாஸ்வேர்டை வந்து ரீசெட் பண்ணுறேன். ஓகே, இது ஒரு டெம்பரரி பாஸ்வேர்ட். திருப்பி நம்ம பாஸ்வேர்ட் சேஞ்ச் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஓகே ஃபைன், நம்ம இப்போ அந்த ஐடியா வச்சு லாகின் பண்ணலாம். இதுக்கு நான் ஸ்க்ரீனை ரீஷேர் பண்ணுறேன். ஓகே, ஸோ ஷேரிங் ஸ்க்ரீன் அகெயின். ஸோ ஒரு நியூ விண்டோவில் போயிட்டு portal.azure.com என்டர் பண்ணிவிட்டு அந்த ஐடியை என்டர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணுறதால அகெயின் அதை ரீசெட் பண்ணது வந்து ஆல்ரெடி நம்ம லாகின் பண்ணிட்டோம். அதனால் வந்து இஃப் இட் இஸ் அலோவிங் அஸ் வித் த சேம் பாஸ்வேர்ட் வெல் அண்ட் குட். இல்லாட்டி ரீசெட் பண்ண சொல்கிறாங்க அப்படின்னா ரீசெட் பண்ணிக்கலாம். ஸோ எந்த மொபைலில் வந்து ஆத்தென்டிகேட்டர் ஆப்பில் வந்து இந்த இது கான்ஃபிகர் பண்ணீங்க, எம்எஃப்ஐ கான்ஃபிகர் பண்ணீங்களோ அந்த மொபைல் டிவைஸில் போயிட்டு இவங்க கொடுக்குற நம்பரை என்டர் பண்ணிவிட்டு யூ கேன் கன்ஃபார்ம். ஸோ நான் என்னோட மொபைலில் வந்து என்டர் பண்ணுறேன். ஸோ இட் இஸ் ஆத்தென்டிகேட்டட். ஸோ கண்டிப்பாக அது வந்து பாஸ்வேர்ட் மாற்றினது அவங்க சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க. குட் ப்ராக்டிஸ் தான். ஸோ ஜஸ்ட் நான் இப்போதைக்கு ஒரு சின்ன சேஞ்ச் மட்டும் பண்ணுறேன். ஸோ அவங்களுடைய காம்ப்ளெக்சிட்டி ரெக்யர்மெண்ட் மீட் அவுட் பண்ணுற மாதிரி அதே கொடுத்துட்றேன். ஸோ சைன் இன் ஆயிடுச்சு. இப்போ இவரால் வந்து என்னென்ன பண்ண முடியும் அப்படின்றத இப்போ நம்ம செக் பண்ணலாம். இப்போ இந்த ரோலுக்கு வந்து நம்ம எதுவுமே பர்மிஷன் கொடுக்கல, பட் அவரால் போர்ட்டலில் லாகின் பண்ண முடியும். பட் அவரால் வந்து ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் ஆக்சஸ் பண்ணுறதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா அவரால் வந்து ஒரு பர்டிகுலர் ரிசோர்ஸ் குரூப் ஆக்சஸ் பண்ணுறதோ அதெல்லாம் அவரால் பண்ண முடியாது. ஏன்னா நம்ம அவருக்கு எதுவுமே பெர்மிஷன் எதுவும் கொடுக்கல. இப்போ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அவருக்கு எதுவுமே சப்ஸ்கிரிப்ஷனே காமிக்கல. ஸோ இப்போ நான் அவருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நான் ரீட் ஒன்லி பெர்மிஷன் கொடுக்கணும் இல்லை ஏதோ ஒரு பெர்மிஷன் கொடுக்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா ஜென்ரலாக குரூப்புக்கு தான் கொடுக்கணும். பட் இப்போதைக்கு ஒரு சும்மா ஒரு சாம்பிளுக்காக நான் வந்து அந்த யூசருக்கே டைரெக்டாக நான் பெர்மிஷன் கொடுக்குறேன். ஐஏஎம்ல போயிட்டு நீங்கள் அந்த சப்ஸ்கிரிப்ஷனில் ரோல் அசைன்மெண்ட்டில் வந்து அவருடைய நேம் இருக்கான்னு ஜஸ்ட் டபுள் செக் பண்ணிக்கங்க. எதுவும் இல்லை, குரூப் மட்டும்தான் இருக்குது. ஸோ இதில் போயிட்டு ஆட் ரோல் அசைன்மெண்ட் அண்ட் தென் இப்போ அவருக்கு வந்து ரீடர் பர்மிஷன் கொடுக்குறேன்னு எடுத்துக்கலாம். இது டைரெக்டாக நான் என்ன பண்ணுறேன், யூசருக்கே டைரெக்டாக நான் கொடுக்குறேன். இதில் வந்து அருள்ன்ற அந்த ஐடியை வந்து லாஸ்ட் வீக் கிரியேட் பண்ணோம், அதையே செலக்ட் பண்ணிக்கிறேன் அண்ட் ரிவ்யூ அண்ட் அசைன். இப்போ வந்து நமக்கு கொஞ்சம் நேரத்தில் வந்து அவருக்கு அங்கே ரிஃப்ளெக்ட் ஆகணும். மோஸ்ட் ஆஃப் த டைம் வந்து லைவ் ஆன்லைன்லேயே வந்து உங்களுக்கு அது ரிஃப்ளெக்ட் ஆகும். சம்டைம்ஸ் வந்து நீங்கள் அதை ரீலாகின் பண்ணுற மாதிரி இருக்கும். இருந்தாலும் இதில் நான் ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன், அது விசிபிளாக இருக்கான்னு பார்ப்போம். ஸோ கொஞ்சம் நேரம் டைம் எடுக்கும் அது. ஸோ அதே மாதிரி இப்போ இன்னும் ஒரு சின்ன பர்மிஷன் நம்ம ப்ளே பண்ணலாம். இப்போ இதில் வந்து லெட்ஸ் கோ டு என்ட்ரா ஐடி. என்ட்ரா ஐடியில் வந்து இல்லை அவருக்கு ஏதாவது இங்கே ரிசோர்ஸ் குரூப்லாம் லிஸ்ட் ஆகுதான்றது உங்களுக்கு காமிச்சிடுறேன். அவருக்கு வந்து கரண்ட்டாக எந்த ஒரு ரிசோர்ஸ் குரூப்ஸும் ஓகே ரிசோர்ஸ் குரூப்ஸ் வந்து அவரால் ஓகே வெல்கம் டு அஜூர் வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து இப்போ அவருக்கு வந்து ரீசெண்ட் ரிசோர்ஸஸ் இப்போ எதுக்கு எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா அவருக்கு லிஸ்ட் ஆகலை. ஓகே, ஸோ ஏன்னா நம்ம வந்து வெறும் ரிசோர்ஸ் குரூப் சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் என்விரான்மெண்ட்டில் வச்சுருக்கோம். ஓகே, லெட் மீ செக்.
ஓகே, டைம் எடுக்குது. பட் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, இன்னொரு பர்மிஷன் நம்ம கொடுக்கலாம். லெட்ஸ் கோ அண்ட் கிரியேட். ஆல்ரெடி என்னென்ன குரூப் கிரியேட் பண்ணியிருக்கோம், வெப் அட்மின் ஒரு குரூப் கிரியேட் பண்ணியிருந்தோம், அண்ட் டிபி அட்மின் ஒன்று கிரியேட் பண்ணியிருந்தோம்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த டிபி அட்மின்ல வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா, அவரை வந்து நான் மெம்பர் ஆக்கிடுறேன். இப்போ நீங்கள் டைரக்ட் மெம்பராகவும் ஆட் பண்ணலாம், ஆர்எல்ஸ் நம்ம வந்து அந்த டைனமிக்காகவும் அதில் கொண்டு வரலாம். பட் இப்போதைக்கு நான் டைரக்ட் மெம்பராக அவரை ஆட் பண்ணுறேன். இது அசைன்ட் மெம்பர்ஷிப். அவரில் செலக்ட் பண்ணி இந்த குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன். நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, ரிசோர்ஸ் குரூப்ஸ் போயிட்டு ஒரு ரிசோர்ஸ் குரூப் ஒன்று சும்மா இன்னொரு கிரியேட் பண்ணுறேன், டிபி ரிசோர்ஸ் குரூப் அப்படின்ற மாதிரி. கொஸ்டின்களா யாரோ அன்மியூட் பண்ணியிருக்கீங்க உங்கள் லைனை? ஓகே, கிரியேட்டட். ஸோ இப்போ இந்த டிபி ரிசோர்ஸ் குரூப்பில் வந்து அவருக்கு வந்து நான் வந்து ஃபுல் கண்ட்ரோல் பர்மிஷன் கொடுக்குறேன். ஏன்னா அவர் வந்து லெட்ஸ் அவர் டேட்டா பேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர்னு அசியூம் பண்ணிக்கிறோம். ஓகே, இதில் வந்து I'm going to assign full permission IAM add role assignment. இப்போ நீங்கள் ஏதாவது எக்ஸ்ட்ரா கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆட் பண்ணுறீங்க அப்படின்னா அது சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் மட்டும் தான் பண்ண முடியும். ஸோ அடிஷ்னலாக வந்து அக்கௌண்ட்டுக்கு வந்து அட்மினிஸ்ட்ரேட்டர் நீங்கள் டெலிகேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஷன் வந்து உங்களுக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் தான் இருந்தது. 3 ஆப்ஷன் காமிச்சது இல்லைங்களா? இப்போ இதில் வந்து 2 ஆப்ஷன் தான் இருக்குது. அந்த கோ அட்மினிஸ்ட்ரேட்டர் ஆப்ஷன் வந்து எப்பவுமே சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் தான் பண்ண முடியும். இப்போ இதில் வந்து நான் ப்ரிவிலேஜ் ரோல் ஒன்று கொடுக்குறேன் அவருக்கு. ஓனர் இது கொடுக்க போகிறேன். ஓனர் செலக்ட் பண்ணிவிட்டு இதில் வந்து அந்த என்டையர் குரூப்பே நம்ம ஆட் பண்ணுறேன். டிபி அட்மின் டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் செலக்ட் பண்ணிட்டேன். ஆட்டோமேட்டிக்காக அவருக்கு அந்த மெம்பர்ஷிப் வழியாக டேட்டாபேஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குரூப்பில் அவர் இருக்கிறதால அவருக்கு அந்த இது பர்மிஷன் வந்துடும். ஸோ இது வந்து நம்ம எந்த லெவலில் பண்ணுறோம், எல்லா ரோல்ஸ் ஹைலி ப்ரிவிலேஜாக ஆக்டிவிட்டீஸ் பண்ணணுமோ இதில் ஏதாவது செலக்டட் இதை வந்து கண்டிஷன்ஸ் வந்து நம்ம டீசெலக்ட் பண்ணலாம். பட் இப்போதைக்கு நான் வந்து let's say all allow user to only assign selected roles to serve. Okay, assign role based except privilege administrator. ஓகே, அவரால் வந்து பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து ப்ரிவிலேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டரை தவிர்த்து வேற ஏதாவது அவருக்கு வந்து கொடுக்கணும் அப்படின்னா நம்ம அலோவ் பண்ணுறோம் இப்போதைக்கு. ஓகே, இப்போ அவர் வந்து ஒரு டேட்டா பேஸ் லீடுன்னு எடுத்துப்போம். அவர் நினைச்சாருன்னா அவங்க டீம் மெம்பர்ஸ்க்கு வந்து ரீடர் ஆக்சஸோ இல்லை பேசிக் ஆக்சஸ் வந்து கொடுக்கலாம் அவரால். பட் அவர் ப்ரிவிலேஜ் ஆக்சஸ் வந்து கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸோ அந்த ஆக்சஸ் கொடுக்க முடியாது. அது ஓனர் மட்டும்தான் வந்து பண்ண முடியும். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம ஒரு ஜஸ்ட் பேசிக்காக அவருக்கு வந்து ஃபுல் கண்ட்ரோல் வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவலில் கொடுத்துருக்கோம். இப்போ அவருக்கு வந்து ரிசோர்ஸ் குரூப்ஸ் ஏதாவது லிஸ்ட் ஆகுதா அப்படின்றத பார்க்கலாம். நம்ம ரிசோர்ஸ் குரூப்ஸ் 3 கிரியேட் பண்ணியிருந்தோம். ஓகே, ஸோ இவர் ஆல்மோஸ்ட் தேர்னு சொல்கிறாங்க. ரெஃப்ரெஷ் பண்ண சொல்கிறாங்க அவங்களே. மேபி ஏதாவது புதுசாக வந்து அப்ளை ஆகிருக்கிறதால தேர் புஷிங் அஸ் டு டூ தட். ஸோ ரிசோர்ஸ் குரூப் போனோம் அப்படின்னா அவருக்கு வந்து சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லாமே வியூ ஆகுது. பட் நம்ம என்ன பண்ணியிருந்தோம், டேட்டா பேஸ் ரிசோர்ஸ் குரூப்பில் அவருக்கு ஓனர் பர்மிஷன் கொடுத்துருந்தோம். ஸோ அது வந்து இருக்கா இல்லையான்றதை நீங்கள் வேலிடேட் பண்ணுறதுக்கு இந்த இடத்துல நீங்கள் இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா வியூ மை ஆக்சஸ், நம்மளுடைய பர்மிஷன் என்ன, நமக்கு என்ன பர்மிஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத நம்மளே வந்து கிராஸ் செக் பண்ணலாம். ஓகே, வியூ மை ஆக்சஸ் கொடுத்தீங்க அப்படின்னா நமக்கு என்னென்ன பர்மிஷன் இன்ஹெரிட் ஆயிருக்கு அப்படின்றது இங்கே பார்க்க முடியும். ஸோ லெட்ஸ் சே இப்போ இதில் லோட் ஆகும். ஸோ ரீடர் பர்மிஷன் எதுலேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு, சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லேருந்து இன்ஹெரிட் ஆயிருக்கு. பட் இன்னும் வந்து அந்த செகண்ட் நம்ம கொடுத்தோம் இல்லைங்களா, அந்த பர்மிஷன் வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக வரல. பட் நீங்கள் வந்து அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம். பட் இப்போதைக்கு வந்து அவருக்கு சப்ஸ்கிரிப்ஷனில் இருக்கிற எல்லா ரிசோர்ஸ் குரூப்பும் அவரால் பார்க்க முடியுது. அண்ட் ஸ்டாண்ட் சப்ஸ்கிரிப்ஷனையும் போயிட்டு அவரால் ரீட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த இடத்துலையும் போயிட்டு அவரால் ஃபுல்லாக ரீட் பண்ணி பார்க்கலாம். அதில் என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது, ரிசோர்ஸ் குரூப் இருக்குது, இது எல்லாமே அவரால் இங்கே பார்க்க முடியும். இங்கே பாருங்கள், சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் அவரால் வந்து பார்க்கலாம் முடியுது என்னென்ன ரிசோர்ஸஸ் இருக்குது. அண்ட் என்னென்ன ரிசோர்ஸ் குரூப் இருக்குன்றது ஆல்ரெடி காமிச்சேன் நான். ஸோ அதையும் நம்ம பார்க்க முடிஞ்சது எல்லாமே. இப்போ லெட்ஸ் சே வியூ மை ஆக்சஸ் வந்து அவருக்கு ரீடர் ஆக்சஸ் மட்டும் இப்போதைக்கு இன்ஹெரிட் ஆயிருக்கு. பட் நீங்கள் அந்த ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அவரால் ஓனர்ஷிப் இருக்கும். பட் லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. அதே மாதிரி இப்போ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங்காக சில சுச்சுவேஷன் வருது அப்படின்னும் போது என்ன நடக்கும் அப்படின்றதையும் நான் ஒரு சினாரியோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ அவரால் வந்து விஎம்லாம் கிரியேட் பண்ண முடியுமான்னு கேட்டால் அவரால் அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அவருக்கு வந்து வி ஹவ் நாட் கிவன் தட் பர்மிஷன். இப்போ போயிட்டு இந்த கன்சோல் எல்லாம் ஓப்பன் ஆகும். பட் அவரால் வந்து இந்த சப்ஸ்கிரிப்ஷன் சூஸ் பண்ணுறது அங்கேயே வந்து ஹி வில் கெட் ஸ்டக். ஓகே, ஏன்னா அவருக்கு வந்து அந்த அளவுக்கு நம்ம பர்மிஷன்ஸ் வந்து கொடுக்கல. லெட்ஸ் சே இதில் நிறைய ரிசோர்ஸ் குரூப் இருக்குங்க. பாருங்க, இன்னும் சப்ஸ்கிரிப்ஷனில் பர்மிஷன் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ டோன்ட் ஹேவ் டு
யூ டோன்ட் ஹேவ் பெர்மிஷன் டு ரெஜிஸ்டர் அ ரிசோர்ஸ் இந்த சப்ஸ்கிரிப்ஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணுற அளவுக்கு நமக்கு பர்மிஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இன்கேஸ் நான் அவருக்கு வந்து அந்த பெர்மிஷன் நான் கொடுக்கணும், அந்த ஓனர்ஷிப் கொடுக்கணும் அப்படின்னா ஜஸ்ட் யூ கேன் கோ அண்ட் சேஞ்ச் இட். இப்போதைக்கு ஒரு ஜஸ்ட் டெமோக்காக தான் பண்ணுறேன். இது வந்து இவ்வளோ பிளண்ட்டாக போயிட்டு உடனே எல்லாம் மாற்ற மாட்டாங்க. பட் வந்து இப்போதைக்கு நான் ஜஸ்ட் எலிவேட்டிங் இஸ் பர்மிஷன். ஓகே, ஸோ ரோல் அசைன்மெண்ட்ஸில் போயிட்டு இப்போ கரண்ட்டாக வந்து அருள் இருக்காரு. அருளுக்கு வந்து ரீடர் பர்மிஷன் கொடுத்துருக்கோம். அண்ட் வெப் அட்மின்ஸ்க்கும் வந்து நம்ம அவருக்கு பர்மிஷன்ஸ் இருக்கு. ஓகே, கரண்ட்டாக வந்து அவர் அசைன் ரோல்ஸில் போயிட்டு ஓகே டைரக்டரி இப்போ குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா இஸ் பார்ட் ஆஃப் டிபி அட்மின். ஓ, டேட்டாபேஸ் அட்மின், டிபி அட்மின் ரெண்டு இருக்கா? இப்போ மேபி அன்னைக்கு கிரியேட் பண்ணும்போதே சும்மா டம்மியாக வந்து டேட்டாபேஸ் அட்மின் ஒன்று கிரியேட் பண்ணியிருப்போம்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் ரீகால், பட் ஸோ ரெண்டு இருக்கு. லெட்ஸ் டூ ஒன் திங். ஓகே, லெட்ஸ் மாடிஃபை. ஸோ ரீடர் தான் இருக்கு. ஸோ லெட்ஸ் கிரியேட் ஒன் மோர். ஓகே, ஸோ இப்போ வந்து அவருக்கு அந்த ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ஏன்னா அது ஒரே ரோலை மாடிஃபை பண்ணோம்னா ரிஃப்ளெக்ட் ஆகிறதுக்கு டைம் எடுக்குது. ஸோ லெட் மீ டபுள் செக். ஸோ அவரால் சப்ஸ்கிரிப்ஷன்லாம் பார்க்க முடியுது. அண்ட் பர்மிஷனில் வந்து அவருக்கு வந்து ஓனர் பர்மிஷன் இங்கே ரிஃப்ளெக்ட் ஆகிடுச்சு. இங்கே ரீடரும் இருக்குது. அந்த என்ன பண்ணுறேன் அப்படின்னா ரீடரை டெலிட் பண்ணுறேன். பட் வந்து ஹையர் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துருக்குறேன். பட் இந்த டைம்லேயே அவரால் பண்ண முடியுதான்னு பார்ப்போம். ஸோ வி ஷுட் பி ஏபிள் டு. லெட்ஸ் ட்ரை அண்ட் கிரியேட் அ VM நவ். ஓகே, நெட்வொர்க் ரெஜிஸ்டர்ஸ் அண்ட் டூ நாட் இப்போ கான்ஃப்ளிக்டிங் பர்மிஷன் இருக்குது அந்த இடத்துல. ஸோ லெட்ஸ் கோ அண்ட் ரிமூவ் தட் கான்ஃப்ளிக்டிங் திங். ஸோ இது எப்படி ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்றதையும் நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். டோன்ட் வரி. லெட்ஸ் delete this one. ஓகே, இப்போதைக்கு ஃபுல் ரீட் தான் இருக்குது எல்லாமே. ஓகே, அசைன்மெண்ட்ஸ். ஓகே, வெப் அட்மின்க்கும் கொடுத்துருக்கோம். ஓகே, அருள் டைரக்டாகவும் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா அருளாக இருக்கா? சாரி யோசிச்சுருக்கேன். நான் எந்த ஐடியில் லாகின் பண்ணியிருக்கீங்கன்னு நாங்கள் டபுள் செக் பண்ணிக்கங்க. ஓகே, ஸோ அதனால தான் அவருக்கு வந்து அவரால் சேஞ்ச் பண்ண முடியாது. அவருக்கு வந்து நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா மற்றவங்களுக்கு வந்து ரீடர் அண்ட் கான்ட்ரிபியூட்டர் ஆக்சஸ் தான் கொடுக்க முடியும்னு சொல்லியிருந்தேன். பட் என்னோட ஐடி இந்த ஸ்டான்லி ஐடியில் தான் உங்களுக்கு வந்து ஃபுல் ஆக்சஸ் இருக்கும். இப்போ இதை நான் எனக்கு வேண்டாம் அப்படின்னா ஐ கேன் ஜஸ்ட் கோ அண்ட் delete it. ஓகே, ஸோ வெப் அட்மின்ஸ்லேயும் அவர் மெம்பராக இருக்காருன்னு நினைக்கிறேன். பட் வி கேன் டபுள் செக் ஆன் தேட். ஸோ இப்போதைக்கு வந்து சேஞ்சஸ் பண்ணியிருக்கோம். இது வந்து இப்போ ரிஃப்ளெக்ட் ஆகுதான்னு பார்ப்போம். ரெஃப்ரெஷ் பண்ணிக்கங்க. எப்பயுமே இந்த சப்ஸ்கிரிப்ஷனுக்கு வந்து இங்கே இந்த பிளேடில் வந்து இங்கே உள்ளுக்குள்ளே ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் இல்லை. ஸோ அதனால் நீங்கள் அந்த போர்ட்டலே ரெஃப்ரெஷ் பண்ணுங்கள். பட் மற்ற சர்வீசஸ் ரிசோர்ஸஸ்க்கு வந்து உங்களுக்கு அந்த பிளேடில் வந்து உங்களுக்கு மேலேயே கொடுத்துருப்பாங்க ரெஃப்ரெஷ் ஆப்ஷன் சில இடத்துல. ஸோ ஆடியோ கேட்குது இல்லைங்களா? Yes, sir. ஓகே, ஃபைன். Able to. ஓகே, குட். ஓகே, ஸோ சம்டைம்ஸ் வந்து ரெண்டு விஷயம் இருக்குங்க. ஒன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி பெர்மிஷனும் இருக்கலாம். இன்னொன்று வந்து இந்த அக்கௌண்ட்டில் இவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா
வெதர் ஹீஸ் எலிஜிபிள் டு கிரியேட் சர்வீசஸ், அந்த ஆக்டிவ் ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் எப்படி இருக்குன்றது இங்கே பார்ப்போம். ஸோ எந்தெந்த சர்வீஸ்லாம் அவர் பண்ணலாம் பண்ணக்கூடாதுன்றது இந்த இடத்துல சம்டைம்ஸ் வந்து அது ஆக்டிவேட் ஆகாமல் இருக்கும். ஸோ இப்போ ஜென்ரலாக வர்ச்சுவல் மெஷின் வெளில பார்த்தீங்க அப்படின்னா அது ஒரு கம்ப்யூட்டர் ரிசோர்ஸ் தான். பட் ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் நெட்வொர்க் இன்வால்வ், ஸ்டோரேஜ் இன்வால்வ் எல்லாமே வருது. ஸோ இப்போ வந்து இவர் வந்து ரெஜிஸ்டர் ஆகாமல் இருக்குது, நெட்வொர்க்லாம் வந்து அவருக்கு பர்மிஷன் இல்லாமல் இருக்குது. ஸோ நெட்வொர்க்கை பற்றிக்கு ரெஜிஸ்டர் பண்ணுறேன். அண்ட் அதே மாதிரி ஸ்டோரேஜ் இப்போதைக்கு நான் ரெஜிஸ்டர் பண்ணுறேன். ஸோ 2 விதமான பிரச்சனைகள் வரலாம். ஒன்று, இந்த மாதிரி ரிசோர்ஸ் மேனேஜர் வழியாக அவர் எந்தெந்த ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் ஆகலாம் அப்படின்றத ஹேண்டில் பண்ணுறது. ரிசோர்ஸ் ப்ரொவைடர்ஸில் இந்த இடத்துல கம்ப்யூட்டர், ஸ்டோரேஜா, டேட்டா பேஸ் அப்படின்றத நம்ம வந்து அலோவ் பண்ணணும், இந்த மாதிரி ரெஜிஸ்டர் பண்ணணும். செகண்ட் தான் வந்து பெர்மிஷன். ஃபர்ஸ்ட் வந்து அந்த ரிசோர்ஸ் அவரால் கிரியேட் பண்ண முடியுமான்றதை வேலிடேட் ஆகும். செகண்ட் தான் வந்து பெர்மிஷன் வரும். ஸோ அவருக்கு பர்மிஷன் கொடுத்துட்டோம், பட் ஸ்டில் அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா அவருடைய லாகின்ல இந்த சர்வீசஸ்லாம் யூஸ் பண்ணுறதுக்கு இன்னும் ஃபர்ஸ்ட் டைம் கூட அவருக்கு இன்னும் ரெஜிஸ்டர் பண்ணல. ஸோ அப்போ ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் அவங்க நமக்கு ஒரு ஆடிட் லாக் கிடைக்கும் நமக்கு. ஸோ அதுதான் வந்து மெயினாக அவங்க இந்த மாதிரி பாலிசி அண்ட் ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணுறாங்க. இப்போ இந்த இண்டிவிஜுவல் அருள்ன்றவர் வந்து ஹி மைட் பி கிவன் லிட்டில் எக்ஸ்ட்ரா ஆக்சஸ், பட் அவர் வந்து இந்த ரிசோர்ஸஸ்லாம் ரியலாகவே யூஸ் பண்ணுறாரா இல்லை ஆக்சிடென்டலாக கிரியேட் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கு வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ரொசீஜரை வந்து கொண்டு வராங்க. ஸோ இப்போ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணதுக்கப்புறம் செகண்ட் ஸ்டெப் வந்து நம்ம அவரால் போயிட்டு அந்த ரிசோர்ஸஸ்லாம் கிரியேட் பண்ண முடியும். ஸோ அது கிரியேட் ஆகட்டும் அண்ட் தென் வி வில் see it. ஸோ ஜென்ரலாக இப்படி தான் நம்ம வந்து ஒரு இண்டிவிஜுவலுக்கு வந்து பர்மிஷன் கொடுத்து அவர் ஐடியில் லாகின் பண்ணிட்டு என்னென்ன பர்மிஷன், இப்போ டேட்டா பேஸை மாடிஃபை பண்ணுறது இல்லை ஸ்டோரேஜ் கிரியேட் பண்ணுறது, இந்த மாதிரி பேசிக்காக வந்து சில விஷயங்களை கொடுத்து டெஸ்ட் பண்ணி பாருங்கள். இப்போ லெட்ஸே இது முடிஞ்சிருச்சு அப்படின்னா இந்த இடத்துல ஆக்டிவிட்டி லாகில் வரும். அண்ட் லெட்ஸே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் வந்து குயிக்காக கிரியேட் ஆகிடும். விஎம்னா அதில் நிறைய அசோசியேட்டட் இது இருக்குது. இப்போ அவரால் எதுவுமே கிரியேட் பண்ண முடியாது இப்போதைக்கு. லெட்ஸே ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் போய் பார்க்குறோம் அப்படின்னா ஸோ அது மேபி அதில் 2 ஸ்டெப் தான் வரும். அதனால் அதை கிரியேட் பண்ணுறது இட் இஸ் ஈஸியர். ஸோ கம்ப்யூட் அப்படின்னும் போது நிறைய ஸ்டெப்ஸ் இருக்குது. ஸோ இப்போ ஸ்டோரேஜ் அக்கௌண்ட்டில் வந்து வேறு ஸ்டோரேஜ் ரிசோர்ஸ் ப்ரொவைடர் தான். இப்போ அவரால் வந்து இந்த டேட்டா பேஸ் ரிசோர்ஸ் குரூப்பில் கிரியேட் பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். ஒரு டிபி ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் 0001 சும்மா அப்படியே டெஸ்டிங்காக கிரியேட் பண்ணி பார்க்குறேன். அண்ட் திஸ் இஸ் ஆல் ஃபைன். ஸோ Azure files or whatever standard pay as you go. சும்மா ஜஸ்ட் டெம்பரரியாக இது அவருக்கு பர்மிஷனுக்கு தான் பார்க்குறோம். இதில் எதுவும் அந்த ஆப்ஷன்ஸ்லாம் நம்ம டீட்டெயில்டாக 1 by 1 பார்ப்போம். பட் இப்போதைக்கு அவருக்கு பர்மிஷன் இருக்கா, அவர் அக்கௌண்ட்டில் லாகின் பண்ணி அவரால் எதாவது பண்ண முடியுதா அப்படின்றத வேலிடேட் பண்ணுறோம், அவ்வளோதான். ஸோ அவரால் இப்போ வந்து கிரியேட் பண்ணுறதுக்கு இனிஷியேட் பண்ண முடியுது, சப்மிட் பண்ண முடியுது, டிப்ளாய்மெண்ட்டே நடக்குது உங்களுக்கு. ஸோ அப்போ வந்து அவருக்கு பர்மிஷன் கிடைச்சிருச்சு. ஸோ இப்போ இதை நம்ம டினை பண்ணணும் அப்படின்னா நம்ம டினை பண்ணலாம். ஸோ டினை பண்ணுறதுக்கு இந்த இடத்துல டினை அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும். ஸோ 2 விதமான ஆப்ஷன் இருக்குது. ஸோ ரோல் அசைன் பண்ணுறது ஒரு பக்கம், இல்லை அவருக்கு வந்து ஒரு சில ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னா நம்ம டினை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங்காக வரும்போது எப்படி நடக்கும், எப்படி ஒர்க் அவுட் ஆகும் அப்படின்றத இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இது கான்செப்ட் சின்னதாக தான் தெரியும், பட் ஆனால் இதில் வந்து நிறைய விஷயங்கள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டவுட்ஸ் வரும். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ஸோ ஐ கேன் ஹெல்ப் கிளாரிஃபை ஆல் தோஸ் டவுட்ஸ். இப்போ ஜென்ரலாக இப்போ வந்து 2 விதமான விஷயங்கள் நான் சொல்லியிருந்தேன். ஆக்ஷன்ஸ், நாட் ஆக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லியிருந்தேன். இது வந்து எது அவர் பண்ணலாம், பண்ணக்கூடாது அப்படின்றத டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற ஒரு விஷயம். இது வந்து ஆல்ரெடி ஒரு ப்ரீ டிஃபைன் பில்ட்-இன் ரோல் இருக்குது அப்படின்னா அதை கஸ்டமைஸ் பண்ணுறதுக்கு இந்த ஆப்ஷனை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து அவர் எந்தெந்த ஆக்ஷன் பண்ணலாம் எக்ஸ்ட்ரா, இல்லை எந்தெந்த ஆக்ஷன் வந்து ஆல்ரெடி இருக்கிறதுல வந்து பண்ணக்கூடாது அப்படின்றத நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இதிலே வந்து அலோ அண்ட் டினை இருக்குது. ஸோ இது வந்து ஆக்ஷனுக்குள்ளே வரக்கூடிய விஷயம். ஸோ அலோ அண்ட் டினை. ஸோ இது எப்பயும் போல் டிஃபால்ட் கான்செப்ட் தான். இப்போ நீங்கள் பர்மிஷன் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு இடத்துல நீங்கள் டினை பண்ணிட்டீங்க அப்படின்னா அதுதான் வந்து பிரசிடென்ஸ் எடுத்துக்கும். இது தம் ரூல், இது வந்து ரிட்டன் ரூல். ஓகேங்களா? ஸோ லெட் மீ ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். மேனேஜ்மெண்ட் குரூப்பில் லெட்ஸே நான் வந்து அலோ பண்ணுறேன், சப்ஸ்கிரிப்ஷனில் லெட்ஸே டினை பண்ணுறேன், ரிசோர்ஸ் குரூப்பில் லெட்ஸே நான் அலோ பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இந்த 3 இதில் வந்து எப்படி ஒர்க் அவுட் ஆகும்னு உங்களுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கிளாஸ் நான் மட்டும் பேசிகிட்டு இருக்கிறேன், அது சரி ஆடியோ இருக்கா இல்லையான்றதை வந்து எப்படியாவது வேலிடேட் பண்ணிக்கலாம். மேனேஜ்மெண்ட் குரூப் லெவலில் கொடுத்தனால அலோ ஆகும்.
ஓகே, ஃபுல்லாவே அலோ ஆகும்னு நினைக்கிறீங்களா? எஸ் இன்ஹெரிட்டன்ஸ். சரி, இன்ஹெரிட்டன்ஸ் இருக்கிறதால ஃபுல்லாவே அலோ ஆகும்னு நினைக்கிறீங்க. அஷூரை பொறுத்த வரைக்கும் அலோ மாடல் தான் வந்து ஜென்ரலா சொல்லுவாங்க, அடிட்டிவ் மாடல் தான் சொல்லுவாங்க. பட் எந்த இடத்துல நீங்க வந்து டினைன்னு ஒன்று கொடுத்துட்டீங்க அப்படின்னா, இது வந்து ஃபர்ஸ்ட் ரூல் ஆக்சுவலா. ஸோ ரூல் 1 என்னன்னா, டினை ஆல்வேஸ் ஓவர் ரைட்ஸ் அலோ. ஓகே, ஸோ இந்த இடத்துல டினை ஆயிடுச்சு அப்படின்னா இதை தாண்டி வந்து அது இன்ஹெரிட்டன்ஸ் நடந்தாலுமே இதை தாண்டி அதுக்கப்புறம் போகாது. டினை ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன்ன்றது தான் வந்து அஷூருடைய ஃபர்ஸ்ட் ரூல். ஓகே, எங்கெங்கெல்லாம் டினை பண்ணியிருக்காங்க. ஓகே, ஸோ டினை வந்து ஆல்வேஸ் இட் வில் டேக் பிரசிடென்ஸ் ஓவர் அலோ. ஸோ இப்போ இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நீங்க உங்களுக்கு கான்செப்ட் தெரியும் அப்படின்றதால ஆன்சர் பண்ணிட்டீங்க பாலா. ஓகே, அதனால இப்போ வி கேனாட் அசியூம் எவ்ரி ஒன் நோஸ் திஸ். செகண்ட் ரூல் என்ன அப்படின்னா, லோயர் ஸ்கோப் cannot override higher level scope or higher level deny. இப்படி எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ இந்த இடத்துல நீங்க அலோ கொடுத்துருந்தாலுமே என்ன ஆகும் அப்படின்னா, நீங்க சப்ஸ்கிரிப்ஷன்ல டினை கொடுத்துருக்கிறதால ஹையர் லெவல்ல கொடுத்துருக்க டினையை வந்து லோயர் லெவல்ல இருக்க அலோ வந்து அலோ பண்ணாது. அப்போ வந்து சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நம்ம டினை பண்ணதால டினை கண்டிப்பாக பிரசிடென்ஸ் எடுத்துக்கும். நீங்கள் அலோ ரிசோர்ஸ் குரூப்பில் கொடுத்தாலும் சரி, ரிசோர்ஸ் லெவலில் கொடுத்தாலும் அதை நீங்கள் பைபாஸ் பண்ண முடியாது. ஈவன் ஒரு ஸ்பெசிஃபிக் ரிசோர்ஸில் போயிட்டு நீங்கள் அலோ பண்ணாலும் சரி, ஈவன் லெட்ஸ் சே ரிசோர்ஸ் குரூப்பில் பண்ணாலும் இட் ஒன்ட் டேக் பிரசிடென்ஸ். ஏன்னா நம்ம ஹையர் லெவலில் வந்து நம்ம டினை கொடுத்துட்டோம். அதே மாதிரி பர்மிஷன் வந்து எப்படி இதாகும் அப்படின்னா, நீங்கள் சொன்னது தான் இன்ஹெரிட்டன்ஸ் நடக்கும். ஸோ மேனேஜ் குரூப்பில் ஸ்டார்ட் பண்ணி சப்ஸ்கிரிப்ஷன் வழியாக ரிசோர்ஸ் குரூப் வழியாக வந்து ரிசோர்ஸ்க்கு தான் வந்து உங்களுக்கு இது வந்து பாஸ் ஆன் ஆகும். ஸோ ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல வந்து நம்ம இப்போ எங்கள் சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் டினை பண்ணிட்டோம். ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா, சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே நடக்கிற எதுவுமே பண்ண முடியாது சப்ஸ்கிரிப்ஷனுக்கு கீழே. ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்பில் வந்து நம்ம ஏதாவது பண்ணலாம் அந்த லெவலில். பட் அந்த மேனேஜ்மெண்ட் குரூப்புக்குள்ளே இருக்கிற சப்ஸ்கிரிப்ஷன் அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் கீழே வந்து எந்த ஒரு ஆக்டிவிட்டியும் பண்ண முடியாது. ஈவன் தோ நீங்கள் வந்து இந்த இடத்துல அலோ கொடுத்துருந்தாலுமே நீங்கள் அந்த இடத்துல வந்து அது டினை ஆகிடும். ஏன்னா நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, டினை ஆல்வேஸ் ஓவர் ரைட்ஸ் அலோ அண்ட் டினை ஃபர்ஸ்ட் எவாலுவேஷன். இந்த இடத்துல டினைன்றதை பார்த்துட்டாலே அதுக்கப்புறம் அந்த அல்காரிதம் வந்து அடுத்த லெவலுக்கே போகாது. ஃபர்தராக போயிட்டு அதை எவாலுவேட் பண்ணுறதுக்கு அங்கே ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி அங்கே ஸ்டாப் ஆகிடும். அதே மாதிரி இப்போ நம்ம ஏதாவது எக்ஸ்ட்ரா அலோ இருக்குது அப்படின்ற மாதிரி இப்போ கான்செப்ட்ஸ் இருக்குது. இப்போ மேலே மேனேஜ்மெண்ட் குரூப் லெவலில் இருக்குது அப்படின்னா, ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்பில் நீங்கள் போயிட்டு எக்ஸ்ட்ரா சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணுறது அந்த லெவலில் பண்ணலாம். ஓகே, ஸோ மேனேஜ்மெண்ட் குரூப்பில் ஏன்னா நீங்கள் பர்மிஷன் கிராண்ட் பண்ணியிருக்கீங்க, ஓனர் இதாக இருக்கீங்க. அண்ட் ரிசோர்ஸ் குரூப்புக்குள்ளே போயிட்டு நீங்கள் விஎம் கிரியேட் பண்ணுறதோ டெலிட் பண்ணுறதோ எதுவும் பண்ண முடியாது. ஏன்னா சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்லே கம்ப்ளீட்டாக நம்ம டினை பண்ணிட்டோம் அப்படின்ட்டு கொடுத்துட்றோம். இப்போ இது வந்து எந்த ஆக்டிவிட்டி அப்படின்றத நம்ம கிளியராக கொடுத்துருவோம். அதுதான் வந்து ரோல் அசைன்மெண்ட் அப்படின்றது. இது வந்து ஒரு விஎம் கிரியேட் பண்ணுறதா இல்லை டெலிட் பண்ணுறதா, என்ன அலோ பண்ணுறோம் அப்படின்றது வந்து அந்த ரோல் அசைன்மெண்ட், அந்த ரோல் டெஃபினிஷன்ல பண்ணிட்டு தான் நம்ம ரோல் அசைன்மெண்ட்டுக்கே வரும். இப்போ நம்ம பேசுறது எல்லாமே தேர்ட் ஸ்டெப், ரோல் அசைன்மெண்ட் ஸ்டெப். ஸோ அப்போ அதுக்கு முன்னாடி என்ன ஸ்டெப் பண்ணுவோம், ஹூன்றதை முடிச்சிருவோம். அதாவது யாரு, எந்த குரூப், எந்த யூசர் அப்படின்றது, எந்த சர்வீஸ் பிரின்சிபல், எந்த மேனேஜ் ஐடென்டிட்டி, இதெல்லாம் நம்ம ஃபர்ஸ்டே டிசைட் பண்ணிடுவோம். அதுக்கப்புறம் வாட் ரோல் அசைன்மெண்ட்ஸ் ஆர் ரோல் டெஃபினிஷன், அவங்க என்னென்ன பண்ணலாம், வாட் தே கேன் டூ அப்படின்றத செகண்ட் ஸ்டெப்ல பண்ணுவோம். தேர்ட் ஸ்டெப்ல வந்து தான் இந்த விஷயமே ரோல் அசைன்மெண்ட் ஸ்டெப்னு சொல்லுவோம். ஸோ அந்த ரோல் அசைன்மெண்ட் ஸ்டெப் வரும்போது தான் இந்த விஷயங்கள், கான்ஃப்ளிக்டிங் விஷயங்கள் எல்லாம் வர ஆரம்பிக்கும். ஸோ எந்த யூசருக்கு எந்த லெவலில் என்ன அசைன் பண்ணுறோம் அதுதான் இங்கே நம்ம பார்த்தது. ஸோ அப்போ ஹூ, வாட், வேர். ஸோ இப்போ இந்த வாட்டில் தான் வந்து அவருக்கு வந்து அலோ பண்ணுறோமா, டினை பண்ணுறோமா, ஆக்ஷன்ஸ், நாட் ஆக்ஷன்ஸ் அப்படின்ற கிளாசிஃபிகேஷன்லாம் நீங்கள் அதில் பார்ப்பீங்க. ஸோ இது வந்து ஜென்ரலாக மைக்ரோசாஃப்டோடைய பெஸ்ட் ப்ராக்டிஸ் வந்து லீஸ்ட் ப்ரிவிலேஜ் மாடலில் தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஸோ எந்த ஒரு எண்ட் யூசருக்கும் எந்த ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கும் வந்து எடுத்த உடனே போயிட்டு மேக்ஸிமம் மெம்பர்ஷிப் ப்ரிவிலேஜஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அதை டவுன் கிரேட் பண்ணும்போது அவங்களுக்குமே அது வந்து இட் வில் இம்பாக்ட். ஸோ அது வந்து நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஜென்ரலாக வந்து ஃபர்ஸ்ட் வந்து கம்மியான லெவல் ஆஃப் ஆக்சஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து அவர் ரோலுக்கு அது நிஜமாலுமே தேவையா அப்படின்றத வந்து ஜஸ்டிஃபிகேஷன் வாங்கிட்டு நம்ம வந்து அப்கிரேட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் பர்மிஷன் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ அப்போ வந்து வாட், வேர் அண்ட் ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா இட் வில் ஒர்க் டுகெதர். ரோல் டெஃபினேஷன்ன்றது என்னென்னலாம் பண்ண முடியும், செட் ஆஃப் ப்ரிவிலேஜஸ், செட் ஆஃப் பர்மிஷன்ஸை வந்து டிஸ்கிரைப் பண்ணுறது தான் ரோல் டெஃபினேஷன். நம்ம ஆல்ரெடி பில்ட் இன் ரோல் இருக்கு,
கஸ்டம் ரோலை நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். ஸோ அந்த கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணோம் இல்லைங்களா, அதுதான் டெஃபினேஷன். நம்ம டிஃபைன் பண்ணுறோம் இந்த ரோலுக்கு அவர் என்னென்னலாம் பண்ணலாம், என்னென்ன ப்ரிவிலேஜஸ், என்னென்ன பர்மிஷன்ஸ்லாம் பண்ணலாம், இதை டிஃபைன் பண்ணுறோம். ஃபைனலாக என்ன பண்ணுறோம், அந்த ப்ரிவிலேஜஸை வந்து யாருக்கு கொடுக்க போகிறோம் அப்படின்றது தான் ரோல் அசைன்மெண்ட். இது வந்து அருளுக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை இந்த டேட்டாபேஸ் அட்மின் டீமுக்கு கொடுக்க போகிறோமா, இல்லை இந்த செட் ஆஃப் யூசர்ஸ் கொடுக்க போகிறோமான்றது அசைன் பண்ணுறோம். இந்த கிரியேட் பண்ண ரோல் டெஃபினேஷனை ஒரு இண்டிவிஜுவலுக்கோ ஒரு குரூப்புக்கோ அசைன் பண்ணுறோம். அதுதான் தேர்ட் ஸ்டெப், ரோல் அசைன்மெண்ட். இது மூணு தான் வந்து உங்களுக்கு ஒர்க் ஆகும். ஃபர்ஸ்ட் வந்து we need to create the security principle or service principle. செகண்ட் திங் வந்து என்னென்ன ரோல்ன்றதை டிஃபைன் பண்ணுறோம். பில்ட்-இன் ரோலே இருக்குது அப்படின்னா யூ கேன் யூஸ் இட், யூ கேன் லெவரேஜ் இட். இல்லை எனக்கு கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணணும்னா நான் கிரியேட் பண்ணி காமிச்ச மாதிரி கஸ்டம் ரோல் கிரியேட் பண்ணலாம். மூணாவது ஸ்டெப் வந்து we will assign that to particular level. அவர் வந்து அந்த பைண்டிங், அந்த ரோலுக்கு யாரு அப்படின்றத வந்து நம்ம அசோசியேட் பண்றது தான் அந்த ரோல் அசைன்மெண்ட், மூணாவது ஸ்டெப். ஸோ இந்த 3 ஸ்டெப் தான் வந்து உங்களுக்கு ஜென்ரலா ஹூ, வாட் அண்ட் வேர்ன்னு சொல்லுவாங்க. ஸோ ஆல்ரெடி ஹூ சொல்லிட்டேன். ஹூன்றது யூசரா இருக்கலாம், குரூப்பா இருக்கலாம், சர்வீஸ் பிரின்சிபலா இருக்கலாம், மேனேஜ் ஐடென்டிட்டியா இருக்கலாம். வாட்ன்றது என்னென்ன ஆக்டிவிட்டிஸ்லாம் பண்ணலாம், அண்ட் அதுதான் ஆத்தரைசேஷன், ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்றோம். ஃபைனலா வந்து ரோல் அசைன்மெண்ட் அப்படின்றது வந்து எந்த இண்டிவிஜுவலுக்கு எந்த ஐடென்டிட்டிக்கு வந்து என்ன பர்மிஷன் கொடுக்குறோன்றது தான் ரோல் அசைன்மெண்ட். ஜென்ரலாக இங்கே க்ளவுடை பொறுத்த வரைக்கும் அடிட்டிவ் பர்மிஷன் சொல்லுவாங்க. ஏன் அது அடிட்டிவ் மாடல் ஆர் அலோ மாடல் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னா, இப்போ ஜென்ரலாக சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் நான் வந்து கான்ட்ரிபியூட்டர் லெவல் கொடுத்துருக்கேன், அண்ட் ரிசோர்ஸ் குரூப் லெவலில் வந்து ரிசோர்ஸ் லெவலில் வந்து ரீடர் பர்மிஷன் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, இது ரெண்டும் ஆட் ஆகிட்டு கான்ட்ரிபியூட்டர் லெவல் ஆஃப் ஆக்சஸ் வந்து மொத்தமாக இருக்க மாதிரி வரும். இது வந்து அலோ டினைக்கும் இதுக்கும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இது வந்து நான் வந்து ப்ரிவிலேஜஸ்க்கு நான் கொடுக்குறேன். இப்போ ஹை லெவல் வந்து நான் கான்ட்ரிபியூட்டர் கொடுத்துட்டேன், லோயர் லெவலில் வந்து ரீடர் கொடுத்துருக்கேன் அப்படின்னா, ஜென்ரலாக அஷூரோடைய மாடல் வந்து அடிட்டிவ் மாடல்னு சொல்லுவாங்க. ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோல் மாடல் வந்து அடிட்டிவ் மாடல், அலோ ஆகும். பட் இதில் வந்து அலோ வெர்சஸ் டினை பற்றி நம்ம பேசவே இல்லைங்க. ஓகே, ஸோ டினைன்றது வேற, இந்த கான்செப்ட் வந்து அடிட்டிவ் மாடல் வேற. இந்த இடத்துல கான்ட்ரிபியூட்டர் கொடுத்துருக்கேன், இது இங்கே ரீடர் கொடுத்துருக்கேன் அப்படின்போது ரெண்டும் ப்ளஸ் ஆகிட்டு அவருக்கு வந்து அந்த இண்டிவிஜுவலுக்கு வந்து மொத்தமாக வந்து கான்ட்ரிபியூட்டர் லெவல் ஆஃப் பர்மிஷன் மாதிரி வரும். ஸோ அப்போ நீங்கள் கொடுக்கும்போது இந்த அடிட்டிவ் மாடல் வந்து நான் வச்சுக்கேன். ஸோ அந்த மாதிரி ஜென்ரலாக கொடுக்க மாட்டாங்க. பர்மிஷன் கொடுக்கக்கூடிய அந்த சர்வீஸ் டெஸ்க் டீமோ அவங்களுக்கு வந்து ஆல்ரெடி டிஃபைன் பண்ணியிருப்பாங்க அவங்க என்னென்ன பண்ணலாம் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு. பட் ஜென்ரலாக இந்த மாதிரி கான்ஃப்ளிக்டிங் சுச்சுவேஷன் வரும்போது அவங்களுக்கு என்னதான் வேணுன்றதை கரெக்டாக டிஃபைன் பண்ணி அசைன் பண்ணுங்க. பட் அஷூரோடைய ஆர்பேக் வந்து அடிட்டிவ் மாடலில் வந்து ஒர்க் ஆகும். ஓகே, ஸோ இப்போ ரெஜிஸ்டர் யூசர் லெவல் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து இப்போ நீங்க ஒரு விஷயம் காட்டுனீங்களா ப்ரோ, நம்ம அசைன் பண்ணிட்டோம், பட் யூசர் லெவல் ரெஜிஸ்டர் பண்ணது வந்து அது யூசரே வந்து ரெஜிஸ்டர் பண்ணுமா இல்லை நம்ம யூசரே தான் பண்ணணும். அந்தந்த யூசருக்கு தான் அது நடக்கும். ஒரு இண்டிவிஜுவலுக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா சில டைம் ஆர்கனைசேஷன் லெவல்லே வந்து அவங்க ஆல்ரெடி ரெஜிஸ்டர் பண்ணி இது எல்லாத்துக்கும் அப்ளிகபிள் அப்படின்னு ஒரு ஸ்கிரிப்ட் ரன் பண்ணிட்டாங்கன்னா எல்லாத்துக்கும் அது ஒர்க் ஆகும். பட் வந்து நம்ம யூசர் லெவலில் தான் பண்ணேன். இப்போ இந்த அருளோட ஐடியில் லாகின் பண்ணி தான் நான் பண்ணேன். பட் என்னோட ஐடியிலலாம் அது கேட்கல. ஏன்னா நான் ஆல்ரெடி அட்மினிஸ்ட்ரேட்டர், ஆல்ரெடி ஐ எம் ப்ரிவிலேஜ் அக்கௌண்ட்ன்றதால எனக்கு அதெல்லாம் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. பட் மைக்ரோசாஃப்ட் இப்போ டிஃபால்ட் ப்ராக்டிஸாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, ஒரு இண்டிவிஜுவல் யூசராக லாகின் பண்ணும்போது அவர் வந்து ரிசோர்ஸ் மேனேஜரில் வந்து என்னென்ன ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்ணலாம் அப்படின்றது முதல்ல ரெஜிஸ்டர் பண்ணணும். அது ஏன் ரெஜிஸ்டர் பண்ண வைக்கிறாங்க அப்படின்னா, இந்த யூசர் வந்து கம்ப்யூட்டர் ரெஜிஸ்டர் பண்ணாங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு ஆக்டிவிட்டி லாக் கிரியேட் ஆகும், ஒரு ஆடிட் லாக் கிரியேட் ஆகும். ஸோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு வந்து தெரியும் அவர் ஏதோ கிரியேட் பண்ண ட்ரை பண்ணுறாங்க என்னன்றது. உங்களுக்கு வந்து எப்போ அதை ஸ்டார்ட் பண்ணாங்க என்னன்றது வந்து கொஞ்சம் டீட்டெயிலாக இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஸோ யூசர் லெவலில் தான் நான் பண்ணது. தேங்க்யூ. ஓகே, ஸோ ஜென்ரலாக வந்து இப்போ இந்த ஆக்ஷன் நாட் ஆக்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சாஃப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கான்செப்ட்னு சொல்லலாம். ஓகே, வேற டினைன்னு கொடுத்துட்டீங்க அப்படின்னா அது ஹார்ட் பிளாக். அது வந்து பார்த்தீங்கன்னா டினைனா டினை தான். ஓகே, அதை தாண்டி வேற எதுவும் கிடையாது. எக்ஸ்பிளிசிட்டாக நம்ம போய் பிளாக் பண்ணிட்டோம் அப்படின்னா டினை வில் ஆல்வேஸ் ஓவர் ரைட் த ஆக்ஷன்ஸ். they can never perform any action. பட் ஆக்ஷன்ஸ் நாட் ஆக்ஷன்ஸில் போகும்போது தான் அடிட்டிவ் மாடல் ஒர்க் ஆகும். அதில் வந்து அந்த சாஃப்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் கான்செப்ட்ஸ்லாம் இருக்குது. அண்ட் அதை நீங்கள் வந்து ஃபைன் டியூன் பண்ணி அந்த ரோல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அதுக்கப்புறம் ஒன்றும் அது பண்ண போகிறதில்ல. ஸோ ஜென்ரலாக வந்து ஒருத்தர் வந்து டெலிட் பண்ணக்கூடாது, ஒருத்தர் மாடிஃபை பண்ணக்கூடாதுன்னா அது நீங்கள் டினையில் போயிட்டு அசைன்மெண்ட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இட் வில் டேக் மோர் ப்ரிவிலேஜ். ஓகே, ஸோ இப்போதைக்கு நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா வி ஹேவ் கவர்ட் ஃபர்ஸ்ட் செக்ஷனே இப்போ தான் முடிச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீக் வந்து பார்த்தீங்கன்னா வி வில் கெட் இன் டு த அதர் செக்ஷன்ஸ் லைக் ஸ்டோரேஜ், கம்ப்யூட். ஸோ இந்த செக்ஷனை கம்பேர் பண்ணும்போது நான் மற்ற செக்ஷன்லாம் ரொம்ப ப்ராக்டிக்கலாக ஈஸியாக இருக்கும். ஓகே, கம்ப்யூட் அண்ட் ஸ்டோரேஜ் நெக்ஸ்ட் 2 வீக்ஸ் ஆர் 3 வீக்ஸ் வந்து ஃபுல்லாக ப்ராக்டிக்கலாக இருக்க போகிறதால, ஏன்னா அதில் கான்செப்டே வந்து கிரியேட் அண்ட் கான்ஃபிகர் தான் எல்லாமே. ஸோ இப்போ தான் வந்து இது ஃபஸ்ட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு 2 வீக்ஸ் தான் வந்து உங்களுக்கு தியரட்டிக்கலாக அந்த லாஜிக்கல் அண்டர்ஸ்டாண்டிங் அந்த ஃபிசிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இதெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணக்கூடிய நீட் இருந்ததெல்லாம் நிறையா நம்ம தியரட்டிக்கலாக பார்த்தோம். பட் நெக்ஸ்ட் இது எல்லாமே கிரியேட் கான்ஃபிகர்ன்றதால இட் வில் பி ப்ராக்டிக்கல் செஷன் தான் எல்லாமே. ஸோ இது வரைக்கும் ப்ராக்டிஸ் பண்ணுங்க. என்ட்ரா ஐடியுமே எசென்ஷியல் தான். நான் ஆல்ரெடி ப்ராமிஸ் பண்ண மாதிரி என்ட்ரா ஐடி ரிலேட்டட்
வீடியோஸ்லாம் ஆட் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். நேற்று கூட கஸ்டம் டொமைன் எப்படி கிரியேட் பண்ணுறது, அதை வெரிஃபை பண்ணுறதுன்ற மாதிரி ஒரு வீடியோ ஆட் பண்ணியிருந்தேன். அதுவும் ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இந்த டாப்பிக்கில் வந்து நமக்கு அது ரெலவெண்ட் இல்லை. ஆனால் ஃபர்ஸ்ட் நாள் என்ன ஆச்சு அப்படின்னா நிறைய பேர் டிவைஸ் ரிலேட்டடாக கொஸ்டின் கேட்க ஆரம்பிச்சிட்டிங்க. ஸோ அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா நான் போயிட்டு இன்டியூன் பேட்ச் லான்ச் பண்ணதுமே, ஏன்னா நமக்கு அது தேவையில்லை. இங்கே டிவைஸ் பற்றி எதுவுமே நம்ம நாலேஜ் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. பட் இருந்தாலும் நம்ம அன்னைக்கு ஃபர்ஸ்ட் டே நிறைய பேர் கொஸ்டின் கேட்டுட்டீங்கன்றதால டிவைஸ் ரிலேட்டடாக நிறைய நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். ஆல்மோஸ்ட் 1.5 hour பேசிட்டு இருந்தோம். பட் நமக்கு வந்து இங்கே வந்து யூசர்ஸ், குரூப்ஸ், லைசன்சஸ் இது மட்டும் பேசிக்காக தெரிஞ்சிருந்தாலே போதும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30 minutes to 1 hour நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். அண்ட் இன்னைக்கு பார்த்த ரோல் பேஸ்ட் ஆக்சஸ் கண்ட்ரோலும் ரொம்ப ஈஸியான கான்செப்ட் தான். ஒரு யூசர் கிரியேட் பண்ணி பர்மிஷன் கொடுத்து அசைன் பண்ணி பாருங்க, ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் மற்றபடி மேனேஜ்மெண்ட் குரூப், ரிசோர்ஸ் குரூப் இதெல்லாம் வந்து ஆர்கிடெக்ட் தான் வந்து டிசைன் பண்ணுவாங்க. பட் நமக்கும் அது எப்படி ஹைரார்கிக்கலாக ஒர்க் ஆகுது, எப்படி ஃபிசிக்கலாக வந்து அஷ்யூர் சர்வீசஸ்லாம் கிடைக்குதுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தால் போதும். ஓகே, நீங்கள் இதுவே நீங்கள் அஃபிஷியல் கோர்ஸ் அட்டன் பண்ணியிருந்தாலே இந்த விஷயத்தை வந்து கிட்டத்தட்ட ஒரு 1.5 மணி நேரத்துலேயே முடிச்சிருப்பாங்க. நம்ம ஆல்மோஸ்ட் 5 + 5 10 hours மேலே எடுத்துக்கிட்டோம். 10-12 hours கிட்ட எடுத்துக்கிட்டோம். பட் ஓகே, இட்ஸ் குட் ஆக்சுவலி. உங்களுக்கு வந்து ஃபியூச்சரில் வந்து அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ரைஸ் பண்ணுங்க. ஸோ நம்ம நேற்று இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணது ரிலேட்டடாக ஏதாவது கொஸ்டின் இருந்தால் ஃபர்ஸ்ட் கேளுங்க. அண்ட் தென் வில் கோ வித் ஜெனரிக் கொஸ்டின். Shall I start, Stan? கேளுங்க. ஷோர். Okay, thank you. Stan, இங்கே ரிசோர்ஸ் குரூப் கிரியேட் பண்ணும்போது ஒரு ரீஜன் பேஸ்டாக தான் இருந்தது. இங்கே ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது வெஸ்ட் யூஎஸ் இருந்தது. அதுக்கப்புறம் ரிசோர்ஸ், அது கீழே ரிசோர்ஸ் கிரியேட் பண்ண சொன்னீங்க. ரிசோர்ஸ் வந்து ஏதோ எனி ரீஜனில் நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆமாம், அந்த மாதிரி தானே? கரெக்ட். ஆமாம், ரிசோர்ஸஸ் கேன் கம் ஃப்ரம் எனி ரீஜன். ரிசோர்ஸ் குரூப்ன்றது வந்து ஒரு ரீஜனை பவுண்ட் பண்ணி தான் கிரியேட் பண்ணலாம். ஒரு ரீஜனை பவுண்ட் பண்ணி. ஓகே, இப்போ வெஸ்ட் உங்கள் ரிசோர்ஸ் குரூப் வந்து ஈஸ்ட் யூஎஸ்ன்னு இருந்தது நினைக்கிறேன். அந்த ஈஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணிட்டு ரிசோர்ஸை வந்து வேற ஏதாவது வெஸ்ட் யூஎஸ்ல கிரியேட் பண்ணுறேன். அப்போ ஈஸ்ட் யூஎஸ்ல உள்ள டேட்டா சென்டர் டவுன்னா இந்த ரிசோர்ஸ் அவைலபிலிட்டி இருக்குமா, இல்லை ரிசோர்ஸ் குரூப்பை பேஸ் பண்ணி லாஜிக்கலாக ஏதாவது பைண்ட் ஆகிருக்குமா? ஓகே, ஸோ அந்த இதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, சில சேஞ்சஸ் வந்து பண்ண முடியாது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நீங்கள் ரிசோர்ஸ் குரூப் லெவலில் ஏதாவது பர்மிஷன்ஸ் கொடுத்துருக்கீங்க அப்படின்னா அது சேஞ்சஸ்லாம் ரிஃப்ளெக்ட் ஆகாது. ஏதாவது மாடிஃபை பண்ணியிருந்தோம் அந்த டைமில். மற்றபடி வந்து ரிசோர்ஸ் வந்து ஆக்சசிபிளாக தான் இருக்கும். ஸோ ஏன்னா ரிசோர்ஸ்க்கும் அந்த சரௌண்டிங் பர்மிஷன், சில அந்த ஹையர் லெவலில் கான்ஃபிகரேஷன் மாடிஃபிகேஷன் அதெல்லாம் ஏதாவது பண்ண வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அதெல்லாம் அது ஒர்க் ஆகாது. பட் ரிசோர்ஸ் லெவலில் அது ஒர்க் ஆகிட்டு தான் இருக்கும். சர்வீஸ் அவைலபிளா இருக்கும்னு சொல்றீங்க? ஆமாம், ஃபிசிக்கலாக வந்து உங்களுக்கு வந்து அந்த விஎம் வந்து வேற லொக்கேஷனில் இருக்கிறதால அது ஆக்சசிபிளாக இருக்கும். அண்ட் அதை நீங்கள் கனெக்ட் பண்ணி இதெல்லாம் பண்ணலாம். பட் சில கான்ஃபிகரேஷன் சேஞ்சஸ் வந்து அந்த ரிசோர்ஸ் லெவலில் விஎம்குள்ளே விட்டுருங்க. விஎம்குள்ளே நீங்கள் கண்டிப்பாக அது 100% பண்ணலாம். பட் அந்த கான்ஃபிகரேஷன்ஸ் வந்து அந்த பைண்டிங் லாஜிக்கலாக இது வந்து அந்த ரீஜனுக்கு பவுண்ட் ஆயிருக்கிறதால சில மெட்டா டேட்டா வந்து மாற்ற முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் டேக் ஏதாவது மாற்ற நினைக்கிறீங்க, இல்லை ஏதாவது ஒரு சில இன்ஹெரிட்டிங் விஷயங்களை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுறீங்கன்னா அது ஒர்க் ஆகாது. ஓகே, எக்ஸலென்ட். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த என்டையராக நீங்கள் எடுத்த இன்னைக்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஆஸ் அட்மின் ரொம்ப கண்டிப்பா நான் ஆல்ரெடி இருந்தாலும் எனக்கு ரொம்ப தேவைப்படும். எல்லாருமே ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணும்போது ரொம்ப தேவைப்படும். ஏதாவது ஒரு ஸ்டேஷன் ரொம்ப தேவைப்படும். ஆமாம், கண்டிப்பாக தேவைப்படும். இந்த வீடியோ எனக்கு ரொம்ப தேவைப்படுது இது. கண்டிப்பாக. தேங்க்யூ. ஒன் மோர் ஸ்டாண்ட். நம்ம பிங் இது சரி டிடிஎல் ஒரு பேஜ் காமிச்சிங்கல்ல, மைக்ரோசாஃப்டோட டேட்டா சென்டரோட டிடிஎல், அந்த பேஜ் மட்டும் அது ஒரே ஒரு சின்ன மைக்ரோசாஃப்டோட டாக்குமெண்ட். சரி, இதுல லேட்டன்சி அதுல டேட்டா சென்டர் வைஸா இதுல ஜியோன்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல இருந்து இந்தியா ஜியோன்னு ஒன்று இருந்தது. அதுல வேல்யூ எல்லாம் எம்டியாவே இருந்தது. அது மட்டும் என்னன்னு தெரியும். இது புதுசா அவங்க செட்டப் பண்ணிட்டு இருக்காங்க. சோ அதனால ஜியோ இந்தியா வெஸ்ட் ரீஜன் வரல. ஜியோ இந்தியா வெஸ்ட் ஓகே, இல்ல எல்லாமே கண்ட்ரி இருந்துச்சு. அதுல மட்டும் ஒரு ப்ரொவைடர் ஐஎஸ்பி ப்ரொவைடர் இருந்தாங்க. ஆமா. இது வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து டேட்டா சென்டர் எல்லாமே வந்து டியரிங் இருக்கும். ஸோ இப்போ டியரிங் அப்படின்னும் போது ஒரு ப்ரொவைடர், இப்போ லெட்ஸே வந்து பூனேயோட டேட்டா சென்டர் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பவர் வந்து சிங்கிள் சோர்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் பவர் மட்டும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதானி சோர்ஸ் ஆஃப் பவர், மற்ற ஏதாவது ஆப்ஷன் சோலார் பவர் இருக்கு, இல்லை மற்ற சோர்ஸ் ஆஃப் பவர் ஏதாவது வருது அப்படின்னா எல்லாத்தையுமே அவங்க கன்சியூம் பண்ணுவாங்க. இப்போ இந்த ஜியோ டேட்டா சென்டர் வந்து பார்ட்னர்ஷிப்ல பண்றாங்க. ஸோ அவங்க வந்து ஜியோ வந்து ஒரு சில பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுடைய டேட்டா சென்டர், அவங்களுடைய மேபி அவங்க என்னென்ன ஜெனரேட் பண்றாங்களோ அந்த பெனிஃபிட்ஸ்லாம் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து வின் வின் சுச்சுவேஷன் தான். பட் ஆனால் கண்ட்ரோல் ஃபுல்லாக மைக்ரோசாஃப்ட் தான் இருக்கும், டேட்டா சென்டர்ல இருக்கக்கூடிய ரிசோர்சஸ் அண்ட் அந்த இதெல்லாம். பட் நெட்வொர்க் அண்ட் அந்த பிசிக்கல் அந்த விஷயங்கள்லாம் வந்து வின் வின் சுச்சுவேஷன் மாதிரிலாம் பண்றாங்க நிறைய இடத்துல. ஓகே, தேங்க்யூ. இந்த அளவுக்கு கீனா நோட் பண்ணிட்டீங்க. ஓகே, நான் பார்க்கலவே இல்லை. ஓகே, ஃபைன். எனிவேஸ்,
தேங்க்யூ ஸோ மச். ஓகே, வேற யாருக்கு ஏதாவது கொஸ்டின் இருக்குங்களா? தட்ஸ் ஆல் ஃப்ரம் மை சைட். ஷூர் தேங்க்யூ பாலா. ஸ்டான் ம். இது லைக் ஃப்ரீ ட்ரையல் அக்கௌண்ட் யூஸ் பண்ணலாம் ஆக்சுவலில். அதை ஆமா பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் அதை வச்சு தான் யூஸர் கிரியேட் பண்ணீங்க, அருள்ன்ற யூஸர். ஆமா இப்போ நம்ம அதை யூஸர் கிரியேட் பண்ணிட்டு அவருக்கு வந்து எல்லா பெர்மிஷன் கொடுத்துருவோம். லைக் வெச்சு கிரியேட் பண்ண பெர்மிஷன், ஸ்டோரேஜ் பண்ண கிரியேட் பண்ண பெர்மிஷன். ம். நம்மளே யூஸ் பண்ணுறது ஃப்ரீயாக இருக்கும். லைக் அருளுக்கு வந்து நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா அவளுக்கு தான் ரிசப்ஷன் இருக்குமா. லைக் இப்போ நம்ம விஎம் தான் லைக் 750 hours தான் லிமிட் இருக்குங்களா. ஆக்சுவலி இப்போ அவர் எதாவது எக்ஸ்ட்ரா யூட்டிலைஸ் பண்ணிட்டாருன்னா லைக் இல்ல, இது எல்லாத்துக்கும் சேர்த்து சப்ஸ்கிரிப்ஷன் ஒண்ணுதான். அவர் தனியாலாம் சப்ஸ்கிரிப்ஷன் கிரியேட் பண்ணல, நான் தான் கிரியேட் பண்ணிருக்கேன். அந்த சப்ஸ்கிரிப்ஷன் அவர் யூஸ் பண்றாரு, அவ்வளவுதான். ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான். அந்த ஓகே சப்ஸ்கிரிப்ஷன் வர வரைக்கும் அவரும் யூஸ் பண்ணலாம், அவ்வளவுதான். அந்த லிமிட் முடிஞ்சிச்சுன்னா ஆமா, அவருக்கும் முடிஞ்சிடும். ஆமா, இப்போ இந்த பாஸ்வேர்டு வந்து ஓப்பனா வந்து அதுல வந்ததால இதை நான் இப்போதைக்கு டிசேபிள் பண்ணி வைக்கிறேன். ஏன்னா ரெக்கார்டிங் எப்படி வேணா நடக்கலாம். ஓகே, ஸோ நீங்க அவர் இப்போ அவர் லைவ் செஷன்லாம் ரிவோக் பண்ணணும்னா நீங்க ரிவோக் பண்ணிக்கலாம். ஸோ தட் அவர் இப்போ சைன் இன் பண்ணியிருந்ததெல்லாம் சைன் அவுட் ஆகிடும். ஓகே, இந்த மாதிரி இங்கே கண்ட்ரோல் இருக்கு. ஸோ இன்கேஸ் அவர் ஏதாவது சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறாருன்னா இப்போ கொஞ்ச நேரத்தில் வந்து அது என்ஃபோர்ஸ் ஆகும். ஸோ லாகின் பண்ணிட்டு தான் அவரால் சேஞ்ச் பண்ணுற மாதிரியே இருக்குது. ரிவோக் பண்ணிக்கலாம். அண்ட் அவரை வந்து டெலிட் பண்ணாலும் டெலிட் பண்ணலாம். பெட்டர் வந்து ஐ கேன் ஜஸ்ட் கீப் இட் டெலிட்டட். பட் அதான் ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தாங்க. ஸோ தெர் இஸ் நோ மல்டிபிள் சப்ஸ்கிரிப்ஷன். ஸோ அந்த ஒரு சப்ஸ்கிரிப்ஷன் தான் நம்ம ஷேர் பண்ணிக்கிறோம். ஓகே சார். அப்புறமா சர்வீஸ் பிரின்சிபல் மேனேஜிங் மேஜர் டிஃபரன்ஸ் லைக் எக்ஸாம்பிள்ஸ் ஏதாவது நம்ம கிரியேட் பண்ணுவோம். ஆப் சர்வீசஸ்லாம் வரும்போது அதை நம்ம கிரியேட் பண்ணி பார்ப்போம். ஸோ அப்போ வந்து அது பார்க்கலாம். ஸோ அது நீடுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் டீட்டெயிலில் போகலாம் அது. ஓகே சார். அப்போ இப்போ நம்ம பண்ண ஆக்டிவிட்டிஸ் எல்லாமே வந்து பவர் ஷெல்லையும் நம்ம எல்லாமே terminal கிளவுட் ஷெல், பண்ணலாம். அஜூர் சிஎல்ஐ, அஜூர் பவர் ஷெல் எல்லாத்தையும் பண்ணலாம். நான் அது உங்களுக்கு டெமோ காமிப்பேன். பட் வந்து எல்லா ரிசோர்ஸும் நம்ம பண்ண முடியாது. இல்லை, நான் சாம்பிளாக வந்து என்னென்ன கிரியேட் பண்ண முடியும் இது எல்லாமே பண்ணலாம். எல்லா ஆக்டிவிட்டியுமே வந்து அஜூர் சிஎல்ஐ கமாண்ட் லைன்லேருந்து பண்ணலாம், பவர் ஷெல்லேருந்து பண்ணலாம், கிளவுட் ஷெல்லேருந்தும் பண்ணலாம். ஸோ பண்ண முடியும். ஆமாம். ஓகே, தேங்க்ஸ். ப்ரோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் லெவலில் வந்து ரீடர் கொடுத்துட்டு இல்லைன்னா சாரி ஆமாம் ஓனர் கொடுத்துட்டு உள்ளே வந்து ரிசோர்ஸ் குரூப் லெவலில் வந்து ரீடர் கொடுக்குறோம் அப்படின்னா ஓனர் அண்ட் ரீடர் ரெண்டும் சேர்ந்து நமக்கு கான்ஃபிகர் ஆகும், கரெக்டுங்களா? இதுவே வைஸ் வர்ஸாவாக இருந்தால் அப்பயும் அடிட்டிவ் மாடல் தான். எப்படி பண்ணாலும் அடிட்டிவ் மாடல் தான் அது. ஓகே ஓகே, ட்ரை பண்ணுங்க, நிறைய நேரம் ட்ரை பண்ணுங்க. ஏன்னா இது வந்து உங்களுடைய அஜூர் அட்மின்க்கு வந்து எப்பவுமே தேவைப்படுமான்றது சொல்ல முடியாது. பட் ஒரு சர்வீஸ் டெஸ்க்ல இருக்கிற டீம் மெம்பர்ஸ் சப்போர்ட் டீம்ல இருக்காங்க அப்படின்னா அவங்க இதெல்லாம் வந்து டே இன் டே அவுட் அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் நம்ம ஒரு அஜூர் அட்மினிஸ்ட்ரேட்டரா என்னைக்காவது ஒரு நாள் பிரச்சனைகள் வரும். அவருக்கு யாராவது டிக்கெட் ரைஸ் பண்ணுவாங்க, அவங்களால சால்வ் பண்ண முடியலன்ட்டு உங்கள்கிட்ட வரும். அப்போ நீங்க போயிட்டு செக் பண்ணிட்டு சால்வ் பண்ற மாதிரி இருக்கும், அவங்களுக்கு இன்புட்ஸ் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, 8 more minutes. நான் இங்கே தான் இருப்பேன். எனக்கு செஷன் முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு எதுவும் டவுட்ஸ் இல்லை அப்படின்னா ஃபீல் ஃப்ரீ டு ட்ராப் ஆஃப். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங், தேங்க்யூ ஃபார் சப்போர்ட்டிங் அஸ். கேளுங்க கௌதம். கேக்குது இப்போ செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணி நம்ம பர்மிஷன் கொடுக்குறோம்ல. சோ இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் லெவல்ல நம்ம செக்யூரிட்டி குரூப்ல ஆட் பண்ணி நம்ம பர்மிஷன் கொடுத்துறோம், அலோ பர்மிஷன். இப்போ ரிசோர்ஸ் குரூப்ல வந்து நம்ம இண்டிவிஜுவல் பர்மிஷனா டினை கொடுத்துட்டோம்னா எந்த இது ப்ரியாரிட்டி எடுக்கும்? செக்யூரிட்டி குரூப் வைஸ் எடுக்குமா இல்ல இண்டிவிஜுவல் யூசர் வைஸ் எடுக்குமா பர்மிஷன்ஸ்? இப்போ எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா? அலோ வந்து பார்த்தீங்கன்னா என்னைக்குமே வந்து அலோ வெர்சஸ் டினைன்னு வரும்போது டினை தான் வந்து பிரசிடென்ஸ் எடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இண்டிவிஜுவல் யூசர் இங்கே டினை கொடுத்துட்டா அப்போ டினைல தான் எடுக்குமா? ஆமாம், டினை வில் ஆல்வேஸ் ஓவர் ரைட் அலோ. ஆமாம். ஓகே, ஹேண்ட் ரைஸ் பண்ணியிருக்கிறாங்க சில பேர். ஓகே, ஐ வில் கோ வித் தட். மாலா ஆல்ரெடி கேட்டார். கார்த்திக். ஹலோ ஸ்டான், எனக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டின். இப்போ அப்ளிகேஷன் டெவலப்பர் பாயிண்ட் ஆஃப் வியூல இருந்து பாக்குறப்போ அப்ளிகேஷன் வந்து ஒரு சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு, டிபி வந்து இன்னொரு சர்வர்ல ஹோஸ்ட் ஆயிருக்கு. இப்போ நீங்க ஹை அவைலபிலிட்டி பாக்குறப்போ டிபி சர்வர் இன்கேஸ் ஏதாவது டிராப் ஃபெயிலியர் ஆச்சு அப்படின்னா அப்ளிகேஷன் சர்வருக்கு வந்து டேட்டா வந்து ஃப்ரீக்வெண்டா வந்துட்டே இருக்கணும், கரெக்டா? இப்போ அந்த படி பாக்குறப்போ இந்த ஃபால்ட் டாலரன்ஸ் இல்லைன்னா இது அப்டேட் டொமைன் அந்த கான்செப்ட் பேஸ் பண்ணி தான் டேட்டா வந்து பேக்கப்ல இருந்து வந்துட்டு இருக்குமா இல்லை எப்படி? அது வந்து எல்லாமே லாஜிக்கல் கன்ஸ்ட்ரக்ட் தான் கார்த்திக். இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு டேட்டாபேஸ் சர்வர் இருக்கு, ஒரு அப்ளிகேஷன் சர்வர் இருக்கு அப்படின்னா இது ரெண்டும் சேர்ந்தது தான் அப்ளிகேஷன். ஓகே, ஸோ ஒரு அதுல எதாவது ஒன்று ஃபெயில் ஆனாலும் எண்ட் யூசருக்கு வந்து ஆக்சஸ் ஆக போறது இல்லை. ஃப்ரண்ட் எண்ட் அப்ளிகேஷன் டவுன் ஆனாலும் சரி, பேக் எண்ட் டேட்டாபேஸ் டவுன் ஆனாலும் சரி, எது ஒன்று டவுன் ஆனாலும் உங்களுக்கு எண்ட் யூசருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்குற விஷயம் ஓப்பன் ஆகாது.
ஓகே. ஸோ அப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, இது 2த்தையும் வந்து நம்ம இன்னொரு க்ளோன் காப்பி, இன்னொரு செகண்டரி காப்பி எடுத்து வச்சா தான் நீங்க ஒண்ணு டவுன் ஆனா இன்னொன்னு வழியா இன்னொரு டேட்டாபேஸ்லேருந்து ஆக்சஸ் பண்றது அப்படின்ற மாரி பண்ண முடியும். ஸோ ரிடண்டன்சி நம்ம எனேபிள் பண்ணணும். நம்ம வந்து பிசினஸ் கன்டினியூட்டிக்கு ஓகே. அந்த ரிட்டன்டென்சி எனேபிள் பண்ணா இந்த டேட்டாஸ் வந்து ஆட்டோமேட்டிக்கா அந்த சர்வருக்கும் நம்ம ரெப்ளிகேஷன் அப்டேட் கான்ஃபிகர் ஆயிட்டே பண்ணணும். இருக்குமா? நம்ம ரெப்ளிகேஷன் கான்ஃபிகர் பண்ணணும். அந்த சைட் ரெக்கவரி வழியா, இல்ல வந்து நம்ம டேட்டாபேஸ் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, டேட்டாபேஸ் டெக்னாலஜிலே உள்ளுக்குள்ளேயே வந்து சில ரெப்ளிகேஷன் டெக்னாலஜி இருக்கும். அத வச்சு நம்ம கான்ஃபிகர் பண்ணலாம். ஸோ மோஸ்ட்டா நம்ம டூப்ளிகேட் பண்ணோம். ஒரு சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் இருந்தது உங்க சொல்யூஷன்னா, சிங்கிள் பாயிண்ட் ஆஃப் ஃபெயிலியர் தான் அது. அது டவுன் ஆச்சுன்னா உங்களுக்கு ஒர்க் ஆகாது. ஓகே. ஆ. இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல நம்ம பேசணும்ல, இன்கேஸ் ஏதாவது டேட்டாபேஸ் சர்வரே அந்த கிராஷ் ஆயிடுச்சு அந்த மாதிரி கேசஸ் அப்படின்னா நம்மளுக்கு டேட்டா பேக்கப் தேவைப்படும்ல. நம்ம அப்போ பேக்கப்லாம் நம்ம பார்ப்போம். இன்னொரு நம்ம ரீஜன்லயோ பேக்கப் எடுத்து வைக்கிறது எப்படி, அதே லொகேஷன்ல எடுத்து வைக்கிறது எப்படி, இன்னொரு ரீஜன்ல எடுத்து வைக்கிறதெல்லாம் நம்ம பார்ப்போம். பிராக்டிகலா வந்து பேக்கப் டிஸ்கஸ் பண்ணுவோம். ஓகே 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 தேங்க்ஸ். ஓகே, சிவகுமார் கேளுங்க. சிவகுமார் அவங்க ஆடியோ எனக்கு கேட்கல. சுரேஷ் நீங்க கேளுங்க. ஹாய் ஸ்டான். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அருளுங்கிற யூசர்ஸ்க்கு வந்து நம்ம ஆர்பேக் ஆக்சஸ் கொடுக்குறப்ப இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டார் கொடுத்து அலோவ் கொடுத்துருந்தது. அது கீழே வந்து ஃபார் எக்ஸாம்பிள் விஎம் /ஸ்டார் /டெலிட்டும் கொடுத்து நோ ஆக்ஷன் கொடுத்துருந்தது. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஸ்டார் மீன்ஸ் எல்லா ஆமா, ஆக்சஸ் வைல்ட் கார்டு எல்லா சர்வீஸ்க்கும் அக்ராஸ் ஆல் சர்வீசஸ். ஆல்சோ அப்ப கீழே வந்து ஸ்டார் /டெலிட்டும் கொடுத்து நோ ஆக்ஷன் கொடுத்துருக்கு. சோ இட் மீன்ஸ் வந்து டெலிட் அவங்களால பண்ண முடியாது. ஆமா, டெலிட் எங்கேயுமே பண்ண முடியாது அவரால. எந்த சர்வீஸ்லயும் போயிட்டு எந்த ரிசோர்ஸையும் அவரால் டெலிட் பண்ண முடியாது. எஸ், இங்க தான் என்னோட கொஸ்டின். செகண்ட் ஆப்ஷன் டெலிட் பண்ண முடியாதுன்னு இருக்கு. இந்த ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து ஸ்டார் வந்து அலோவ் கொடுத்துருக்கு. அப்ப அந்த அலோவ் மீன்ஸ் எல்லாமே தான அலோவ் பண்ணணும். இல்ல நீங்க அலோவ் வெர்சஸ் டினை கான்செப்ட் வேற, பர்மிஷன்ஸ்ல வர டெலிட் கிரியேட் ரைட்ன்றது வேற. ஓகே. ஸோ அது ரெண்டுத்தையும் கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஸோ அலோ வெர்சஸ் டினை வந்து நம்ம எடுத்த உடனே அந்த ஆர்பேக் கன்சோல்லே வந்து பார்த்தீங்கன்னா அலோ அசைன்மெண்ட் டினை அசைன்மெண்ட்னு இருக்கும். ஸோ இது வந்து ரீட் பண்ணலாமா, ரைட் பண்ணலாமா, டெலிட் பண்ணலாமான்றது அது வந்து இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ். அது ஸோ இண்டிவிஜுவல் ஆக்ஷன்ஸ்ல வந்து நம்ம வந்து அலோன்றது இருந்திருக்காது. அங்கே வந்து கிரியேட் இருந்திருக்கும், இல்லை வந்து மேபி மாடிஃபைன்னு இருந்திருக்கும். 2 தடவை டெலிட்னு கொடுக்க முடியாது. ஓகே 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 புரியுது. ஓகே சார். அப்புறம் வந்து அந்த சிலபஸ் அந்த அசுர் லேர்னிங் போர்ட்டல் வந்து சிலபஸ்ல வந்து அந்த ஃபர்ஸ்ட் டாபிக் வந்து லைசென்சிங் இருந்தது. ஆமா. அந்த லைசென்சிங் மீன்ஸ் என்னன்னா இந்த பே as you go லைசென்ஸ் ஃப்ரீ டயர் அந்த அது இல்ல லைசென்ஸ் அந்த லைசென்ஸ் இல்ல. இது வந்து நம்ம P1 P2 அது நான் எக்ஸ்பிளைன் பண்ண இல்லைங்களா, கவர்னன்ஸ் இன்ட்ரா ஐடியோட லைசென்ஸ். E1 E2 ஓகே ஓகே காட் இட். ஓகே தேங்க்ஸ் டான். பை. ஷூர் ஃபைன். வேற யார் இருக்கீங்க? சுரேஷ் கேட்டாரு. கார்த்திக் மட்டும் தான் கேட்கல. சரி, கொஸ்டின் இல்ல அப்படின்னா ஹேண்ட் ரைஸ். நான் கேட்டேன். கேட்டீங்களா கார்த்திக்? தேங்க்யூ. ஓகே, அப்ப சுரேஷ் தான் கேட்கல. ஃபைன், 2 more minutes. ஓகே, ரெக்கார்டிங் ஸ்டாப். கேளுங்க. இப்ப ரீஜியன் பேர் ரீஜியன் பேர் அதுல வந்து இப்ப அந்த ரீஜியன் பேர்ல இருக்க இப்ப புனே அண்ட் சென்னை 2 ரீஜியன் தான் நான் ரிசோர்ஸஸ் கிரியேட் பண்றேன்னா, இப்ப ரீஜியன் பேருக்கு ஏதாவது ஸ்பெசிபிக்கா நம்ம வந்து மென்ஷன் பண்ணணுமா, இல்ல பை டிஃபால்ட்டா அது வந்து ரீஜியன் பேரா? ஆமா, டிஃபால்ட்டா இப்ப நீங்க பிரைமரி வந்து சூஸ் பண்றீங்க அப்படின்னா இதுல வந்து நீங்க ரெப்ளிகேஷன் ஆப்ஷன்ல வரும் அது உங்களுக்கு. லெட்ஸ் சே நான் வந்து இப்போ நீங்க ஸ்டோரேஜ் அக்கௌண்ட் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது வந்து டிஃபால்ட்டா அது ரீஜனல் பேர். ஓகே. வேறஸ் நீங்க வெர்ச்சுவல் மெஷின் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அது நீங்க வந்து போயிட்டு செலக்ட் பண்ணலாம். ஈஸ்ட் யூஎஸ்க்கு வெஸ்ட் யூஎஸ்ஆ, இல்ல வந்து சென்னைக்கு பூனேவா அப்படின்றது வந்து உங்களால சூஸ் பண்ண முடியும். ஓகே. இப்போ டெனன்ட்ஸ் அண்ட் மேனேஜ்மெண்ட் குரூப் இருக்குல்ல சார், இப்போ ஏடபிள்யூஎஸ்ல வந்து நம்ம போயிட்டு எனேபிள் பண்ணாதான் இதெல்லாம் வந்து ஆர்கனைசேஷன்ஸ் வந்து செட்டப் எனேபிள் ஆகும். பட் இங்க வந்து பை டிஃபால்ட்டா இது எல்லாமே எனேபிளா இருக்குமா? அதாவது உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேட்டருக்கு மட்டும் அது எனேபிளா இருக்கும். மற்றபடி வந்து இப்போ ஒரு இண்டிவிஜுவலா நீங்க லாகின் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு எல்லாம் போயிட்டு ஃபர்ஸ்ட் ரெஜிஸ்டர் பண்ணணும் சர்வீஸை. அதுக்கப்புறம் தான் அடுத்தடுத்தது அந்த விஷயங்களை உங்களால கிரியேட் பண்ண முடியும். எல்லா ரிசோர்ஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா பை டிஃபால்ட்டா ரெஜிஸ்டர் ஆயிருக்காது. நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிட்டு அதுக்கப்புறம் தான் நெக்ஸ்ட் ஸ்டெப் பண்ண முடியும். ஆமா.
இப்போ நான் வந்து ஓகே ஃபர்ஸ்ட் இது வந்து ரூட் அக்கௌண்ட்டாக லாகின் பண்ணேன், அதனால அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. ஓகே, ஸோ ஸ்டான்லின்றது வந்து அது ரூட் அக்கௌண்ட், அது ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட் மாஸ்டர் அக்கௌண்ட்றதால அது எல்லாமே ஒர்க் அவுட் ஆச்சு. பட் நீங்கள் சப்சிக்வெண்ட்டாக நீங்கள் ஒரு ஆர்கனைசேஷனில் கிரியேட் பண்ணீங்கன்னா எல்லாமே எல்லாம் பை டிஃபால்ட்டாக ஒர்க் ஆகாது. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போக முடியும். ரெஜிஸ்ட்ரேஷன், அப்புறம் பர்மிஷன், அப்புறமா தான் உங்களுக்கு அது எல்லாம் இருந்தால் தான் நீங்கள் ஃபர்தர் பண்ண முடியும். ஓகே ஓகே ஓகே, தென் ஐ வில்